எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. பராய்த்துறை மேவிய பரனே போற்றி. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. ஆரூரமந்தரசே போற்றி. சீரார் திரு ஐயாரா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமளி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. உள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பது மதிருத்தாள் போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறையாரங்க முதல் கற்ற கேள்வி. வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாளாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி. சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும். வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி. குயிலாரும் பொழில் திரு ஆவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன். சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோம். ஆடக மதுரை அரசே போற்றி. கூடல் இளங்கு குருமணி போற்றி. அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி. ஞானாசிரிய பெருந்தகை திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் அரகதவள்ளி தாயாருடனாகினரை பட்டியம்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஈர்த்தென்னை ஆண்டு கொண்ட அருள் தரும் அங்கையர்கண்ணி தாயாருடன் அமர் அருள்நிறை செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவடித்தாமரைகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி இச்சிறியேனை செந்நெறியிலே ஆற்றுப்படுத்தி வரக்கூடிய எந்தை பிரான் அருட்குருநாதருடைய திருவடித்தாமரைகளையும் மனம் வாக்கு காயத்தினால் வணங்கி ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி எழுந்தருள் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் முக்கரணங்களினாலே வணங்கி மகிழ்ந்து எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவருள் கருணையும் நந்தம் பெருமக்களாக விளங்கக்கூடிய நாயன்மார் குருவருளாலும் தெய்வச் சேக்கிழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவ்வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து வணங்கி தொழுது நாம் சேக்கிழார் பெருமானுடைய திருவாக்கிலே இலைமலிந்த சருக்கம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது சருக்கத்தில் முதலாவதாக வைத்து போற்றப்படுகின்ற நம்முடைய எரிபத்த நாயனாருடைய திரு வரலாற்றை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அன்னலார் நிகழும் நாளில் ஆனிலை அடிகளார்க்கு திண்ணிய அன்பு கூர்ந்த சிவகாமி ஆண்டார் என்னும் புண்ணிய முனிவனார் தாம் பூப்பறித்து அலங்கள் சாத்தி உன்னிறை காதலோடும் ஒழுகுவார் ஒரு நாள் முன்பு போல் அப்படிங்கிற 8வது திருப்பாடல் வரை சிந்தித்திருக்கிறோம். கருவூர் என்று சொல்லக்கூடிய தலத்தில் ஆனிலை என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த கோயிலிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமான் அந்நிலை அரணார் வாழ்வது ஆனிலை என்று சேக்கிழார் பெருமான் அருளி இருக்கிறார். தொண்டர்களுடைய உள்ளத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமான் அன்புமிக்க தொண்டர்களுடைய சிந்தையில் நீங்காமல் இருக்கக்கூடிய அந்நிலை அரண் அந்த பெருமான் வாழ்வது
திருக்கோயில் ஆணிலை அப்பர். அந்த திருக்கோயிலில் உரையக்கூடிய பெருமானுக்கு ஆணிலை அடிகளாருக்கு திண்ணி அன்பு கூர்ந்த சிவகாமி ஆண்டார் அப்படிங்கிற ஒரு புண்ணிய முனிவனார் பூத்தொண்டு செய்கிறார் அப்படிங்கிற நிலையில் சிந்தித்தோம். அவர் நாள்தோறும் இறைவனுக்கு பூத்தொண்டு செய்கிறார். அப்படி செய்து வரக்கூடிய நாளில் ஒரு நாள் எப்பவும் போல தொண்டு செய்கிறார். என்ன தொண்டு செய்கிறார்? வைகரை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி வாயும் கட்டி மொய்மலர் நெருங்கு வாச நந்தனவனத்து முன்னி கையினில் தெரிந்து நல்ல கமல் முகை அலரும் வேளை தெய்வ நாயகர்க்கு சாத்தும் திருப்பள்ளித்தாமம் கொய்து ஒழுகுவார். இப்போ எப்படி அவர் அந்த தொண்டு செய்கிறார்னா, வைகரை உணர்ந்து நம்ம போன வகுப்புலே பார்த்தோம். சூரியன் உதிப்பதற்கு முன்னதாக எழுகிறார். எதனால் எழுகிறார்? உணர்ந்து எழுகிறார். திருவருளை உணர்ந்து எழுகிறார். எழுந்த பிறகு போந்து, அப்போ காலையில் நம்ம செய்யக்கூடிய நியமங்களை எல்லாம் முடிக்கிறார். அதன் பிறகு புனல் மூழ்கி நல்ல குளிர்ந்த நீரில் நீராடுகிறார். அப்புறம் வாயும் கட்டி, வாயை துணியாலே கட்டி கொண்டு இந்த மலர் தொண்டு செய்கிறார். எதுக்கு வாயில் கட்டிக்கிறார்? அந்த நந்தனவனத்தில் இருக்கக்கூடிய இந்த மலர் செடிகளில் இந்த மலர்களை பறிப்பதற்கு முன்ன அதை பறித்து மாலை கட்டி இறைவனுக்கு சாத்தும் வரையிலும் என்ன பண்ணியிருப்பாருங்க? வாயில் கட்டி, வாயும் கட்டி, வாயும் கட்டியிருக்கிறார். அப்போது நம்ம அந்த மலர் அசுத்தமாகிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நியமம் உண்டு. அதுக்கு பேர் நியமம். அது ஒரு ஒழுக்கம், பூசையில் இருக்கக்கூடிய ஒழுக்கம் அது, அதை பின்பற்றுகிறார். அப்படி அந்த நந்தனவனத்தில் மலர் கொய்யும் பொழுது வாயும் கட்டி, அதுக்கு முன்ன புனல் மூழ்கி, அப்புறம் வைகரை உணர்ந்து போந்து, அவர் எவ்வளவு ஒரு அன்பு! அதுதான் முதல் பாட்டிலே சொன்னார், திண்ணிய அன்பு. அவருடைய அன்பு எப்பேற்பட்டதுங்க? நல்லா திண்மை, வலிமையான அன்பு. அதனால தான் சாமிக்கு மலர் பறிக்கும் பொழுது அந்த நியமத்தின்படி மலர் பறிக்கிறார். இந்த நாளில் வச்சு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா தெரியும், நம்ம மலர் பறிக்கிறோமோ இல்லை வாங்குகிறோமோ, அதை கொண்டாந்து எங்கே வைக்கிறோம், எப்படி மாலை கட்டுறோம், அது எப்படி சாமிக்கு போடுறோம் அப்படின்னு அவங்கவுங்க வழியை வச்சு நாம் தெரிஞ்சுக்கணும். சிவகாமி ஆண்டார் எப்படி செஞ்சார்? அப்போ அந்த நந்தனவனத்துள்ளும் அதற்கு அருகிலும் இறைவன் பூசைக்காக கூடிய மரம் செடி கொடிகளில் கீழும், அப்போ அவருடைய எச்சில் அல்லது சுவாசமே படக்கூடாதுன்னு வாய் கட்டுறாருன்னா மூக்கும், வாயும் கட்டினா இந்த மூக்குக்கு மேலேயும். அப்படின்னா நாம் எப்படி நினைக்கணும் பாருங்கள், இறைவனுக்குரிய மலர் எப்படி அவனுக்கு சாத்தணும்னு அவர் நினைக்கிறார் பாருங்கள். அதில் கொஞ்ச நாச்சும் நாம் பின்பற்றணும். அதான் அதனால் நமக்கு சிவபெருமானுக்கு அவர் அந்த திண்ணிய அன்பினால் செய்தார். அதன் பிறகு வாயும் கட்டி மொய்மலர் நெருங்கு வாச நந்தனவனத்து முன்னி, அதன் வாயு கட்டிக்கிட்டு தான் நந்தனவனத்துக்குள்ளே செல்கிறார். மொய்மலர் நெருங்கு வாச நந்தனவனம், அதுக்கு பேர் நந்தவனம்ங்கிறது இல்லைங்க, அந்த மலர்ச்சோலைகளுக்கு பேர் நந்தனவனம். நந்தனவனம் அப்படின்னா வாச நந்தனவனம்னா மலர்களில் நறுமணம் கமலக்கூடிய திரு நந்தனவனம் அப்படின்னு அர்த்தம். அப்படியே இந்த மனம் கமழுதான் எங்கே? நந்தனவனத்திலேயே. அப்படிப்பட்ட அந்த நந்தனவனத்துக்குள் அப்படியே முன்னினா நினைத்து என்ன நினைச்சாரு? சீக்கிரமாக பறிச்சுட்டு போய் சீக்கிரமாக மாலை கட்டி சாதனையில் பெருமானை நினைக்கிறார். சிவசிவா. அப்போது இறைவனுடைய திருவடியை சிந்தித்து செய்ய வேண்டும் என்பது விதி. இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய
எந்த தொண்டாக இருந்தாலும் எப்படி செய்யணுங்கிறாரு, அவன் திருவடியை சிந்தித்து செய்ய வேண்டும். அப்போ அவன் தான் செய்கிறான்னு அர்த்தம். அவன் திருவடியை சிந்திக்காமல் செஞ்ச நாம் என்ன பண்ணுறோம், இது அவர் செஞ்சது, இது இவர் செஞ்சது, இது நான் செஞ்சது, இது நீ செஞ்சது அப்படின்னு என்ன ஆக சிக்கல். இறைவன் திருவடியை சிந்திச்சா சிவசிவா அது அவன் செஞ்சதுங்க, நான் எங்கே செஞ்சேன் அப்படின்னு நின்றுடும். இப்போ இங்கே புண்ணிய முனிவராகிய சிவகாமி ஆண்டார் நந்தனவனத்து முன்னி, நந்தவனத்துக்குள்ளே போகக்குள்ளேயே இறைவன் திருவடியை சிந்தித்து செல்கிறார். ஒரு கையினில் தெரிந்து நல்ல கமல்முகை அலரும் வேளை தெரிந்து. எப்படி கையினில்? இப்போ நீங்கள் வைகறை பொழுதுன்னு சொல்லியாச்சு, இன்னும் சூரியன் உதயமாகலை. அப்போது இருள் நீங்கக்கூடிய வேளை, சூரியன் உதிக்கக்கூடிய வேளை, வெளிச்சம் வரக்கூடிய வேலை, ரெண்டுக்கும் இடைப்பட்டு. அது எப்படி இருக்குங்க, இருட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் வெளிச்சமாகவும் இருக்கும். அதில் நாம் போய் மலரை பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனால் சிவகாமி ஆண்டார் என்ன பண்ணுறாரு, கையினில் தெரிந்து நல்ல கமல்முகை அலரும் வேளை. எதை தெரிஞ்சாரு, நல்ல கமல்முகை அலரும் வேளை தெரிந்து. எதில், கையினில் தெரிந்து. அந்த செடியில் போய் கொத்து கொத்தா மலர், அந்த மலரை தொட்டு பார்க்குறாரு. அதை தொடும் பொழுது தெரியுது இது மலரப்போகுது, இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் மலரப்போகுதுன்னு தெரியுது. அந்த மலரை பறிப்பார். அடுத்த மலரை தொடும் பொழுது நேற்று மலர்ந்தது, இது வேணாம், இது நாளைக்கு தான் மலரும், வேணாம். இப்படி பாருங்கள் எப்படி. அதான் தெரிந்து, கையினில் தெரிந்து. இருளும் ஒளியும் கலந்திருப்பதனால விடியற்காலம், அதனால் கண்ணால் நாம் அதை பார்த்து பறிக்க என்பது முடியாது. அதனால் பயின்ற அந்த பழக்கம் இருக்குது அவருக்கு கையில். அந்த பழக்கத்தினால் கையில் தொட்ட உடனே தெரியுது இந்த மலர் அப்படின்னு. அந்த மலரை பறித்து கொள்கிறார். அதனால தான் நீங்கள் தில்லையில் பார்த்தீங்கன்னா 2 முனிவர்கள் இருந்தாங்க. அவங்க இறைவன்கிட்ட என்ன வரம் வாங்கிட்டு வந்தாங்க, சாமி எனக்கு புலிக்கால் வேணும். என்ன வேணும், வியாக்கிரபாதர்னே பேர் அவருக்கு. என்ன வரம் கேட்டார், தன்னுடைய கையிலையும் காலிலையும் புலி போன்ற அந்த நகம் அமைப்பு வேணும். எதுக்கு, அப்போ தான் மரத்தில் ஏறி அந்த மலரை பறிக்க முடியும். வியாக்கிரபாதர், புலிக்கால் முனிவர். இறைவனுக்கு அந்த மலரை பறிப்பதற்காகவே இதை வேண்டி பெற்றார்கள். அதனால் தெரிந்து நல்ல கமல்முகை, சாதாரண மலர், அதில் எந்த குறையும் இருக்கக்கூடாது, புழு இருக்கக்கூடாது, அது கடிச்சிருக்கக்கூடாது, எந்த பழுதும் இல்லாத நல்ல கமல், அப்போது மலரக்கூடிய அந்த மலரும் தருணத்தில் இருக்கக்கூடிய பூ. எது ஆகும் எது ஆகாதுன்னு எல்லாம் பார்த்து ஆகிறத பறிச்சுக்கிட்டார். அலரும் வேளை தெய்வநாயகருக்கு சாத்தும். அப்போது இந்த அலரும் வேலைங்கிறத தெரிந்து கூட வச்சு ஒரு பொருள் கொள்ளலாம். அது மலரப்போகுதுங்கிறத கையினால் தெரிந்து பறித்தார். இன்னொன்று, அந்த முகை அலரும் வேளை தெய்வநாயகருக்கு சாத்தும். அப்போது அந்த மலரக்கூடிய பருவத்தில் அந்த மலர் எங்கே இருக்கணுமா, மாலை கட்டி சாமி திருமையில் இருக்கணுமா. அது நல்லா மலரும் பொழுது எங்கே மலரணும், இறைவன் திருமேனியில். இண்ட மாலை வச்சிங்கன்னா தலையில் மலரும். அதான் அலரும் வேலை சாத்தும். அலரும் பருவத்து இறைவன் திருமுடியில் சாத்த தகுதியுடையது புதிதான மலர், மனம் வீசும் மலர். இறைவன் திருமுடியில் அந்த மனம் கமழுமாறு சாத்துகிறார் அப்படின்னு அர்த்தம். இப்போ மலர்ந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, வண்டு மொய்க்கும். வண்டு அந்த தேனை எடுக்குமில்ல, அந்த வண்டு எச்சில் பட்டுடுமா. அதனால் மலர்வதற்கு முன்னே பறிக்கிறார் மலர். எவ்வளவு பாருங்க, யாருக்கு சாத்துகிறார், தெய்வநாயகருக்கு சாத்தும் திருப்பள்ளி தாமம் கொய்து. தெய்வநாயகர்னா சிவபெருமான், தேவதேவன் மெய்ச்சேவகன் அப்படின்னார். தென்பெருந்துறை நாயகன், அந்த இறைவன் தான் தெய்வநாயகன். அவருக்கு எல்லா தேவர்களுக்கெல்லாம் தேவர்கள் அவர்.
அதனால் முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமானுக்கு சாத்தக்கூடிய இங்கே யார் அப்படின்னா பசுபதீஸ்வரர், ஆணிலையப்பர். சிவகாமி ஆண்டார் யாருக்கு மலர் பறித்து சாத்துறாருன்னா ஆணிலையப்பருக்கு, பசுபதீஸ்வர பெருமானுக்கு சாத்துகிறார். அந்த மாலைக்கு பேர் என்ன? அந்த சாத்தக்கூடிய அந்த பூக்கு என்ன சொல்கிறாரு? திருப்பள்ளி தாமம் அப்படின்னு அர்த்தம். பார்த்து பதிவு பண்ணுறார், திருப்பள்ளி தாமம். இப்போ இறைவனுக்கு பூ, இலை, வேர் முதலியவற்றை திருப்பள்ளி தாமம்னு சொல்லுவது சைவ மரபு. இறைவனுக்கு சாத்தக்கூடிய பூவுக்கு என்னன்னு சொல்லுவோம்? திருப்பள்ளி தாமம். நம்ம கோயிலில் சுத்தம் பண்ணுறோமில்ல, அது என்னன்னு சொல்கிறோம்? திரு அழகுன்னு சொல்லணும். சீமாறு, விளக்குமாறு, ஈக்கமாறுலாம் சொல்ல மாட்டோம். வீட்டுக்கு தான் அது. கோயிலுக்கு வந்தால் என்ன பேர் அதுக்கு? திரு அழகு. திரு அழகு. ஆமாம், திரு அழகுன்னு பேர். அதுபோல் மலர் பூன்னு சொல்லல, என்னன்னு சொல்கிறார்? இறைவனுக்கு சாத்துற அந்த மலருக்கு பேர் என்ன? திருப்பள்ளி தாமம். தாமம்னா மாலை. இப்போ நம்ம முருகநாயனார் புராணத்தில் விரிவாக்க பார்க்க போகிறோம். சரி, அப்போ திருப்பள்ளி தாமம் கொய்தார். அப்போ மலர் பறிச்சிட்டார். அடுத்து என்ன நடக்குது? கோல பூங்கோடை தன்னை நிறைத்தனர் கொண்டு நெஞ்சில் வாழிய நேசம் கொண்டு மலர் கையில் தண்டும் கொண்டு அங்கு ஆலயம் அதனை நோக்கி அங்கனற்கு அமைத்து சாத்தும் காலை வந்து உதவ வேண்டி கடிதினில் வாரா நின்றார். இப்படி மலர கொய்து என்ன பண்றாரு? கோல பூங்கூடை தன்னை நிறைத்தனர். அந்த பூக்கோள கூடைன்னு பேர், அதுக்கு பேர். அந்த பூவை எடுத்து முன்னால் வச்சு அவர் அந்த மலரை பறித்து எதில் வச்சாருங்க? பூக்கோள கூடை. அதாவது கூடைக்கு கோலம்னா என்ன? என்னங்க இது கோலம் அப்படிங்கிறமா? என்ன அர்த்தம்? ஆமாம், நம்மளுடைய அந்த காட்சியும் அல்லது அந்த இதையும் பார்த்து ஒரு அலங்காரத்தையும் பார்த்து இது என்ன கோலம்னு சொல்கிறோம் இல்லையா? இங்கே சொல்கிறாரு பூக்கோள கூடை அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கூடைக்கு கோலம் அழகு என்ன தெரியுமா? சிவபெருமானுக்குரிய மலர்களை தன்னிடத்திலே கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த நிலை, அதுதான் கோலம். என்ன கோலங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ திருப்பள்ளி தாமங்களை தன்னுள் கொள்வது அந்த கோடை, அந்த கூடையினுடைய கோலங்கிறதுனால பூ, சிவபெருமானுக்குரிய பூவை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய கோலம் உடைய கூடை. அந்த கூடையில் என்ன பண்ணாரு? நிறைத்தனர் கொண்டு. என்னத்த? திருப்பள்ளி தாமம் கொய்து கொண்டு பூக்கோள கூடை தன்னை நிறைத்தனர் அப்படின்னு அர்த்தம். மலர கொய்தார், கூடையை நிறைத்தார். அடுத்து நெஞ்சில் வாழிய நேசம் கொண்டு. நெஞ்சில் வாழிய நேசம் என்னதுங்க? வாழிய நேசம்னா அன்பு. வாழிய நேசம். அப்போ நமக்கு திருவள்ளுவர் சொல்கிறார் வாளறிவன் அப்படின்னு இறைவன். அப்போது இந்த வாழிய அப்படிங்கிறதுக்கு வெண்மை, தூய்மை என்ற அற்புதமான அந்த பொருளை குறிக்கும். தூய்மையான அன்பு, வெண்மையான தூய்மையான அன்பு அப்படின்னு அர்த்தம். மாசற்ற அன்பு, வேறொன்றும் கலவாத அன்பு, அதான் வெண்மை, தூய்மை. அவருக்கு இருந்த நேசம் என்ன நேசமா? குற்றமில்லாத அன்பா. ரெண்டாவது எந்த கலப்பும் இல்லாத அன்பு, சிவபெருமானுக்குரிய தூய்மையான அன்பு, கலப்பில்லாத அன்பு, அதான் வாழிய நேசம். அப்படியே அந்த நேசம் அது என்னங்க நேசம் அப்படின்னா, பொது நீக்கி தனை நினைய வல்லார்க்கு அப்படின்னாரு அப்பர் சாமி. இப்போ சிவபெருமான எல்லா இடத்திலிருந்து பொதுவாக வச்சு அவன்தான் தெய்வம்னு வணங்குறார் பாருங்க, அந்த நிலை அன்பு. மலர்கையில் தண்டும் கொண்டு அங்கு, அவருடைய கரம், மலர் பறிக்கிற கரத்துக்கு என்ன பேரு? சேக்கிழார் சொல்றார் மலர்கையில், நெற்றியில் கண்ணல் நாற்பெரும் தோழர் நீரணி மேனியர்
அநேகர் பெற்றம் அப்படின்னு சொல்லக்குள்ள மலர்க்கையில் சுரிகையும் பிரம்பும்னார் நந்தியம்பெருமானுக்கு. அது மாதிரி இங்கே சொல்கிறாரு மலர்க்கையில். சிவகாமி ஆண்டாருடைய கரம் எப்பேற்பட்டது? மலர்கரம். ஏன்னா அந்த மலரை தொடக்குள்ளேயே தெரியுது இல்லையா, எப்படி இருக்கும்? அப்போ அவர் கரம் எப்படி இருக்கும்? அதனால் அந்த மலர்க்கையில் தண்டு வச்சிருக்கிறார். எதுக்கு? எங்கள் மலர் பறிக்க போகிறப்ப எதுக்கு தண்டு அப்படின்னா, ஒன்று இந்த உயரமான செடிகள் என்ன பண்ணணும், அப்படியே அந்த தண்டுனால் பிடிச்சி இழுத்து இந்த மலர்களை பறிக்கிறது. அப்போ அந்த செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இலகுவாக அந்த தண்டு வளைந்து இந்த தண்டில் பிடிச்சி அந்த கிளை அப்படியே மெதுவாக தாழ்த்தி மலரை பறிக்கிறது. அப்படியே விடக்கூடாது. அப்படியே அந்த தண்டை மறுபடியும் அந்த செடி இருந்த வாக்கிலேயே விடணும். இல்லைன்னா அது வேகமாக விட்டோம்னா போய் அடிச்சு. அதனால் அந்த மலர் செடிகளுக்கு எந்த பாதிப்பும் வராத வகையில் தண்டினால் வளைத்து பறிப்பதற்கு தண்டு. அதுக்கப்புறம் அந்த நிறைச்சாறு பாருங்க, என்னது மலரை பூக்கோள கூடையில் அந்த கூடையை அந்த தண்டினுடைய நுனியில் அதை மாட்டிக்கொண்டு இந்த தண்டை என்ன பண்ணுவார், தோல் மேலே வச்சுக்குவார். இதுக்கு தான் தண்டும் கொண்டு. அப்போ கொம்புகளை மலர் பறிப்பதற்காகவும் அந்த மலர் நிறைந்த கூடையை தாங்கி வருவதற்காகவும் அங்கு காலமும் இடமும் எங்க திரு ஆநிலையப்பருக்கு மாலை முதலியவை தொடுப்பதற்காக காலை வந்து உதவ வேண்டும். ஆலயம் அதனை நோக்கி அங்கனருக்கு அமைத்து சாத்தும் காலை வந்து உதவ வேண்டி. இப்போ மலர்களை தொடுத்த பின்னால் அதை என்ன பண்ணணும், தொடுக்கணும். அதன் பிறகுதான் என்ன பண்ணணும், சாமிக்கு போய் சாத்தணும். அப்போ மலர்களை பறித்து அதை தொடுக்கணும். பறிச்சாச்சு, அடுத்தது என்ன பண்ணணும், தொடுக்கணும். தொடுத்து சாமிக்கு சாத்தணும். எப்போ? அந்த வேலைக்குள்ள. எந்த வேலை? கமல்முகை அலரும் வேலை. அது எப்போ? காலை வந்துதவ. உரிய காலம். இந்த இடத்துல காலைனா நாம் நினைக்கிற 7 மணி 8 மணி இல்லை, உரிய காலம். சாமிக்குரிய பூசை என்னன்னு சொல்கிறோம்? காலம். 6 கால பூசைன்னு சொல்கிறோம் இல்லையா? அதான் அதில் காலம். இப்போ இறைவனுக்கு பூசைக்குரிய காலத்துக்குள்ளே கொண்டு போய் இறைவனுக்கு சாத்தணும் மாலையை. அப்போ அதுக்கு முன்னே தொடுக்கணும். அதனால் மலர் பறிச்சாச்சு, வேகமாக போய் நாம் மலரை தொடுத்து இறைவனுக்கு சாத்தணும். அப்படிங்கிற அடுத்த பணியை நினைத்து கொண்டு விரைவாக அங்கனருக்கு அமைத்து சாத்தும் காலை வந்து உதவ வேண்டி கடிதினில் வாரான் என்றார். கடிதினா விரைவு. அப்போ அந்தந்த காலங்களுக்கு தனித்தனியே மலர் முதலியன விதிக்கப்பட்டுள்ளது. அந்த முறையில் அவனுக்கு சாத்துதல் என்பது மரபு. அப்போ காலை நேரத்தில் முதல் பூசைக்கு உதவுதல். அப்போ அந்த காலை பூசைக்குரிய மலரை கொண்டு போகிறார். எப்படி? கடிதினில். கடிதுனா விரைவாக. ஏன் விரைவாக? பூசை முறை காலம் தாழ்க்காது உதவும் பொருட்டு பூசைக்குள்ளே கொண்டு போய் மலரை கொடுக்கணும். ஏன்னா அன்பு மீது ஊர்ந்திருப்பதனால இவருக்கோ என்ன ஆயிடுச்சு, புண்ணிய முனிவனார் சிவகாமி ஆண்டார். அப்பனா அவருக்கு வயது மூப்புடையவர். அதனால என்ன பண்றாரு, விரைந்து போகிறார். தன்னுடைய அன்பின் செய்கை தடைபடாது நடக்கணும். ஏன் நமக்கு முடியலைன்னா என்ன பண்ணணும், அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் முன்னால் அதை செய்யணும். அதான் இங்கே குறிப்பு. முடியலன்னு விடுறதில்லை. முடியலைன்னா நமக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு திட்டமிட்டு அதுக்கு முன்னாலேயே. அப்போ இவர் மூப்பு காரணமாக விரைந்து கடிது செல்கிறார். இப்படி போறார் பாருங்க. வாரா நின்றார்னார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வருவாராயினார். சோலையிலிருந்து நந்தனவனத்திலிருந்து வருவாராயினார். அங்கிருந்து கிளம்பிட்டார். வாயில துணி கட்டியிருக்கிறார். கூட நிறைய மலர் மலரப் போகக்கூடிய தருவாயில் உள்ள மலர். அதை நிரப்பி தண்டினுடைய நுனியில மாட்டி தன்னுடைய தோளில் வச்சுக்கிட்டார். மற்றவர் அணைய இப்பால் வளநகரதனில் மண்ணும் கொற்றவர் வளவர் தங்கள் குல
புகழ்ச்சோழனார்த்தம் பற்றலர் முனைகள் சாய்க்கும் பட்டவர்த்தனமாம் பண்பு பெற்ற வெங்களிரு கோலம் பெருகு மாநவமி முன்னாள். அப்படியே இங்க காமிச்சாரு சேக்கிழார் பெருமான் கேமரா பாருங்க, புறப்பட்டார் நந்தனவனத்துல இருந்து. அப்படியே அந்த கேமரா அங்கே காட்சி அப்படியே கட் பண்ணி அடுத்த கேமரா காட்சி தெரியுது. இங்கே பாருங்க என்ன நடக்குது. இவர் பூ பறிச்சுட்டு கிளம்பிட்டார். என்ன பண்ண போறாரு? சீக்கிரம் போய் மாலை கட்டி சாமிக்கு போடணும். நந்தனவனத்துலேருந்து கிளம்புறப்பையோ இன்னொன்று கிளம்புது. அது என்னது? அது சொல்றார். மற்ற அவர் அணைய. யாரு? சிவகாமி ஆண்டார். அவர் திருக்கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறார். மாலை கட்டி இறைவனுக்கு சாத்தணும். இப்பால் அவர் அங்கே வந்துட்டு இருக்கிறாரு. இங்க பாருங்க என்ன நடக்குது. இப்பால் வளநகர் அதனில் மண்ணும் கொற்றவர் வளவர் தங்கள் குல புகழ்ச்சோழனார்த்தம் பற்றலர் முனைகள் சாய்க்கும் பட்டவர்த்தனமாம். பட்டவர்த்தனம்னா யானை, வளநகர்னா கருவூர், கொற்றவர் அனபாயச்சோழர். அனபாயச்சோழனுடைய குலம், அந்த குலத்தில் வழிவந்த புகழ்ச்சோழர். கொற்றவர் வளவர் தங்கள் குல புகழ்ச்சோழர். இங்கே புகழ்ச்சோழரை சொல்லும் பொழுது அனபாயரையும் நினைவுபடுத்துகிறார் சேக்கிழார். அனபாயச்சோழர் குலத்தில் முந்தை வழிமுதல் அவதரித்த புகழ்ச்சோழர் என்ற அரசர் கருவூரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய புராணம் தனியாக இருக்குது, பார்க்க போகிறோம். பொய்யடிமை இல்லாத சருக்கத்தில் பார்க்க போகிறோம். இவரும் ஒரு நாயனார். இப்படி இவர் நாயனார் ஆனார்னு பார்ப்போம். அதில் விரிவாக எதையும் சொல்ல போகிறார். அப்போ பொழிற்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழர்க்கும் அடியேன்னு நம்பியாரூரர் பாடினார். அந்த பெருமையுடையவர் இந்த நாயனார். சோழர் குலத்திற்கு குறித்த தொண்டர். அதனால் அந்த அனபாயர் குலத்தை இங்கு சிறப்பிக்கிறார். அந்த புகழ்ச்சோழனாருடைய பற்றலர் முனைகள் சாய்க்கும் பட்டவர்த்தனம். பற்றலர்னா இந்த பகைவர்கள். பற்றலர் முனைகள் சாய்க்கும் பகைவர்களை எல்லாம் போரிலே அடித்து வீழ்த்தும். அப்படிப்பட்ட ஒரு பழம் பொருந்திய யானை, பட்டத்து யானைன்னு. எல்லா யானைகளுக்கும் அரசர் ஏறி வரக்கூடிய யானை. அதனால் பற்றலர் முனைகள் சாய்க்கும். அதாவது பின்னால் அதை பார்க்க போகிறோம். அந்த பண்பு பெற்ற அந்த யானை, இந்த யானையுடைய பண்பு சொல்றார். பட்டவர்த்தனமாம் பண்பு பெற்ற வெங்களிரு. அது என்னங்க பண்பு அப்படின்னா தன்மை. அதாவது இந்த வெம் களிறு அதனுடைய தன்மையை சொல்லிட்டார். வெங்களிறு கோலம் பெருகு. வெங்களிறு பட்டவர்த்தனமாம் பண்பு பெற்ற வெங்களிறு. அந்த யானையை அந்த அரசருக்கு பட்டத்து யானையா இருந்த யானை. ஆனால் அது இப்போ எப்படி வருது தெரியுமா? வெங்களிரா வருது, சும்மாவல்ல. உள்ளுக்குள்ள கடுமையான அந்த மதம்னு சொல்றமே, அந்த வெம்மையுடைய களிராக கோலம் பெருகு மாநவமி முன்னாள். நவமிக்கு முத நாள் என்ன? ஆமா இல்லைங்களா? அப்ப இவர் என்னைக்கு வராரு? இந்த நிகழ்வு நடந்தது நாள் அட்டமி நாள். அதான் சேக்கிழார் என்ன சொன்னாரு? கோலம் பெருகு மா நவமி முன்னாள். இன்னைக்கும் புரட்டாசி மாதத்தில் அட்டமி நாளில் இந்த விழா நடக்குது. காலை வேளையில் தான் இவர் மலர் சாத்துறார். இந்த தொண்டு காலை வேளையில் நடக்குது. இந்த நிகழ்வும் காலையில் நடப்பதனால அந்த விழாவை, வரலாற்று நிகழ்வை இன்னைக்கும் கரூரில் அடியார்கள் ஒவ்வொரு புரட்டாசி மாதம் அட்டமி திருநாளில் செய்து வருகிறார். நமக்கு ஆயுத பூஜை ஒட்டி வரும், அந்த நாளில் இன்னைக்கு செய்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல சொல்லும் பொழுது அட்டமின்னு சொல்லாமல் ஏங்க மாநவமி முன்னாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்? அப்படின்னா இந்த நவமியில் தான் அந்த விழாவானது நிறைவு பெறுமா. அந்த நவமியை சொன்னால் முழுமையான விழாவை சொன்ன மாதிரி அர்த்தம். புரட்டாசியில் வரக்கூடிய 9 சொல்கிறோமல்ல, நவராத்திரி,
அந்த நவராத்திரி விழா அற்புதமான அந்த விழா, அதாவது அந்த இடத்துல மாநவமி, இது நமக்கு பலவாறு இருக்குது. ஆனால் அந்த நவராத்திரிங்கிறது என்ன தெரியுமா? அம்மையை நோக்கி காக்கக்கூடிய சைவ நோன்புன்னு பேர் இது இந்த நவராத்திரிக்கு. அதனால் இந்த பூசை இரவில் நடைபெறுவதனால இது நவராத்திரி. நவனா 9 நவராத்திரின்னு. இப்போ இந்த வடநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா 10வது நாள் சேர்த்து தசரான்னு சொல்லுவாங்க. நம்ம பக்கமெல்லாம் அது நவராத்திரி. அதனால் நவமியோட அது நிறைவாயிடும். அப்போது அந்த நவமியில் நகரெங்கனும் திருக்கோயில் மனைகள் பல வகை எல்லாமே அலங்கரிச்சிருப்பாங்க. ஏன் ஒவ்வொரு வீட்லையும் என்ன வச்சுருப்பாங்க? கொலு வச்சுருப்பாங்க. இப்படி பல வகையாக அந்த அலங்காரம் செஞ்சிருப்பதனால கோலம் பெருகு. அடுத்த நாள் நவராத்திரி நிறைவு. அதனால் இப்படி எங்கே பார்த்தாலும் தோரணம், மாலை, வாழை மரம் இப்படின்னு அந்த அப்படியே அழகு கோலமாக இருக்குது அந்த மாநகர். அப்போ அந்த நவமிக்கும் முதல் நாளாக இருக்கக்கூடிய அஷ்டமி தினத்தில் மங்கள விழவு கொண்டு வருநதித்துறை நீராடி பொங்கிய களிப்பினோடும் பொழிமதம் சொரிய நின்றார் இங்கனும் இரியல் போக எதிர்பரிசு பரிக்காரர் ஓட துங்கமால் வரைபோல் தோன்றி துண்ணென அணைந்ததன்றே. யானை என்ன பண்றாங்க? மங்கள விழவு கொண்டு வருநதித்துறை நீராடி. அப்போ மாநவமி விழா காரணமாக மங்களத்தை நினைச்சு இந்த யானைக்கு என்ன பண்றாங்க? இந்த யானையை கூட்டு போய் நீராடி அலங்கரித்து அதை கூட்டு வரணுன்ட்டு கூட்டு போகிறாங்க. அது மாதிரி போய் அங்கே ஒரு ஆற்றில் நீராட வைக்கிறாங்க. அந்த நதிக்கு பேர் வருநதின்னு சொன்னார். அது என்ன வருநதி? காவிரி. அந்த இடத்துல வருது. நம்ம காவிரி மாதிரி ஒவ்வொரு பக்கம் ஆறு ஓடுது. அப்போ அந்த மாநகருக்கு வரக்கூடிய நதி என்ன நதினா அம்பிராவதி நதின்னு பேர். அது அப்போ இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கக்கூடிய ஒரு மலையிலிருந்து நம்ம கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த திருமூர்த்தி மலைன்னா எல்லாருக்கும் தெரியும். அங்கேருந்து வரக்கூடிய ஓடி வரக்கூடிய நதி காவிரியினுடைய கிளை நதி ஒன்று. இப்போ இதெல்லாம் வந்து இந்த திருச்சிக்கு அருகில் 3 நதியும் ஒன்று கூடுறதுனால அந்த ஊருக்கு பேரே முக்கூடல்னு பேர். அப்போ அதில் ஒரு நதி இந்த நதி. அப்போ அந்த காவிரி நதி, ஆம்பிராவதி நதி, மணிமுத்தா நதின்னு 3 ஒன்று சேருங்க. அப்படி இந்த கருவூரில் வடகரையில் இந்த ஆம்பிராவதி நதிக்கு வடகரையில் இருக்கக்கூடிய தலம் கருவூர் தலம். ஆம்பிரம்னா என்ன அர்த்தம்னா மாமரங்களுடைய நிழலில் வருவதால் இந்த நதிக்கு பேர் ஆம்பிராமா நதி, ஆம்பிரமா நதின்னு பேர். நினச்சி பாருங்க, அந்த மாமரத்தினுடைய நிழலையே வருமா நதி. அதனால ஆம்பிராமாவதி நதி அப்படின்னு பேர். ஆம்பிராவதி அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறோம். அது உண்மையான பேர் ஆம்பிரமாவதி. ஆம்பிரம்னா மாமரம். இந்த மாமர நிழல்லையே வர்றதுனால நதி அம்பா நதின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த அற்புதமான இந்த நதித்துறையில் நீராடும். இப்போ நாம் போகிற படியில் அதுக்குன்னு தனியாக வச்சுருப்பாங்க யானைக்கு இந்த படித்துறை. அதில் போய் யானை இறங்கி நீராடுவதற்கு ஒரு துறையில் போய் அந்த யானை என்ன பண்ணுது? பொங்கிய கழிப்புனோடு பொழி மதம் சொரிய நீராடி. எப்படி நீராடிச்சு? சாதாரணமாகவே யானை வந்து நீராட விட்டிங்கன்னா ரொம்ப அதுக்கு மகிழ்ச்சி. யானை வந்து இந்த நீருக்கு நீர நிலையில் விட்டுட்டா எப்படி இருக்குங்க? ரொம்ப களிப்பு, மகிழ்ச்சி அதுக்கு. அது அப்படியே திளைத்து நீராடும். அப்போது அந்த நதித்துறையில் நீராடும் பொழுது பெரும் களிப்பு காரணமாக மிகுதி, அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதனால் என்னாச்சு? களிப்பு மகிழ்ச்சி அதிகமாக அதிகமாக என்னாச்சுன்னா மதநீர் சொரியும். களிப்பு அதிகமான என்ன ஆயிடுச்சு? மதம் பிடிச்சிருச்சு.
கழிப்பு அதிகமானதுனால. ஆமாம், மதம் எப்படி பிடிக்குது பாருங்க. ஆமாம், அது கழிப்பு அதிகமானதுனால மதம் பிடித்தது. இப்போ துன்பம் அதிகமானாலும் சரி, இன்பம் அதிகமானாலும் சரி, என்ன ஆகிடும்? மதம் பிடிச்சிடும். எல்லாம் ஒரு லெவலில் இருக்கணும் இல்லையா? அப்போ இது கழிப்பு மிகுதியால் மதநீர் சொரியும் மதமிக்க யானை கட்டுக்கடங்காது நின்றார் எங்கனும் இரியல் போக. அது வரக்கூடிய வழியில் எங்கெங்கேயும் நின்னவங்க அதை பார்த்துட்டு தெரிச்சு ஓடுறாங்க. ஐயோ போச்சுடா, அந்த யானை சிக்கனம்னா மிதிச்சே நம்மளை, அவ்வளோதான். அதனால் யார் அங்கே எதிர்ப்புற நிற்கிறதுக்கு பார்த்தவங்க யானை இப்படி ஓடி வரக்கூடிய அந்த இது மதம் பிடிச்சிருச்சு அப்படின்னு உடனே என்ன பண்ணுறாங்க? இரியல் போக. அங்கங்கே நின்றவங்கள என்ன பண்ணிட்டாங்க? விரைந்து ஓடுகிறார்கள். இரியல் போகனா இப்படி விரைந்து போகிறார்கள். எதிர்பரிக்காரர் ஓட கூட வந்தாங்களா 5 பேர், மேலே கீழே எல்லாம் நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு பேர் பரிக்காரர்னு பேர். பாகர், யானை பாகர்னு அர்த்தம். அதில் 2 வகை. குத்துக்கோள் பாகர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? யானையை எப்படியாவது தன் வசம் ஆக்கணும்னு சொல்லி அந்த குத்துக்கோளை வச்சு என்ன பண்ணுவாங்க? ஈட்டி முதலிய குத்துக்கோள்களால் தாங்கி கொண்டு யானையினுடைய முன்னாலையும் 2 பக்கம் நவருங்க நவருங்க போங்க, யானை வருது, மத யானை விடு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? மக்களை எல்லாம் விளக்குறாங்க. அப்புறம் அந்த யானைக்கு மேலே இருந்து அங்குசனால் அதனை செலுத்தக்கூடிய பாகர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க 4 பேர் தான் அந்த யானைக்கு பொறுப்பு. இப்போ யானை எது செஞ்சாலும் இதுக்கு பொறுப்பு யாரு? பரிக்காரர். இவங்க தான் பொறுப்பு. இவங்க அதை அடக்கணும். அதனால் இந்த பொறுப்பு வாய்ந்தவர்கள் இவங்க தான். அதை நம்ம நினைவு வச்சுக்கணும். அப்போ தான் பின்னால் உதவும். யானையினுடைய செயலுக்கு பொறுப்பானவர்கள் யார்? குத்துக்கோள் பாகரும் மேலே இருக்கக்கூடிய அங்குசம் வச்சிருக்கக்கூடிய பாகர்களும் தான் பொறுப்பு. சரி, துங்கமால் வரைபோல் தோன்றி துண்ணென அணைந்ததென்று. துங்கம்னா பெருமை, தூய்மை குறிக்கும். மால் வரை பெரிய மலை. இந்த பெரிய மலை அப்படியே நடந்து வர்றது போல இந்த யானை எப்படி பண்ணுதான்? அப்படியே வருதான். எப்படி வந்துச்சான்? துண்ணென. துண்ணுனா யாரும் திடுக்கணும்படி திடீர்னு, எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல, திடீர்னு வந்துருச்சு. அப்போ மத யானை விளக்கற்கரிய அந்த பெரும் போக்கை இந்த பாட்டில் விரிவிக்கிறார். இந்த யானை எப்படிப்பட்டது? மதம் பிடிச்சது, பெரிய மலை போன்றது. பார்க்கக்கூடியவர்கள்லாம் அஞ்சி நடுங்க செய்வது. அந்த நடுக்கத்தினால், அச்சத்தினால் எல்லாரும் விலகி செல்லக்கூடிய அந்த நிலைக்கு அந்த யானை வருது. துண்ணென விளங்கி தோன்றி அணைந்தது. இப்படி வந்துச்சு பக்கம். எங்கே வந்துச்சு? வென்றிமாள் யானை தன்னை மேல் கொண்ட பாகரோடும் சென்று ஒரு தெருவின் முட்டி சிவகாமியார் முன் செல்ல வன் தனித்தண்டில் தூங்கும் மலர்க்குள் பூக்கூடை தன்னை பின்தொடர்ந்து ஓடிச் சென்று பிடித்து முன் பறித்து சிந்த. திடீர்னு எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. எங்க வந்துருச்சு? கரெக்டா அவர் வேக வேகமாக போறார். மாலை கட்டி சாமிக்கு எப்படியாவது திருப்பள்ளி எழுச்சிக்கு சாமிக்கு மாலை சாத்தணும். வென்றிமாள் யானை, வெற்றி தருவதாகிய, வெற்றிக்கு காரணமாகிய பட்டத்து அரச யானை. ஆக இந்த அரசர் வெற்றி முடி சூடியவர், புகழ்ச்சோழர். அவருக்கு அவருடைய வெற்றிக்கு துணையாக இருந்த யானை இது. வெற்றிக்கு துணை செய்த யானை. அப்பேற்பட்ட யானை. முதல்ல சொன்ன யானையுடைய தன்மை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த யானை யாரோட தெரியுமா? அரசனுடைய வெற்றிக்கு துணை செய்யக்கூடிய பட்டத்து யானை. சாதாரண யானை இல்லை, ஏதோ கூட்டத்தில் இருக்கிற ஒரு யானைன்னு நினச்சிக்கிறாதீங்க. மதம் பிடிச்ச யானை, பெரிய மலை போல யானை, வலிமை வாய்ந்த யானை, 4 பாகங்களால் அடக்க முடியாத யானை. 3ஆச்சா? இது அரசருடைய பட்டத்து யானை, சிறப்பு வாய்ந்த யானை.
அரசர் ஏறி போகிறதுனா சாதாரணமாக ஒன்றும் இல்லை, சாதாரணம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு வண்டி இருக்குது, நம்ம வண்டி ஒரு இருசக்கர வாகனம் இருக்குது. நாம் அதை எதை இடித்தோ இல்லை யாராவது ஒரு எட்டி வச்சுட்டு என்ன பண்ணுறான், நம்மளையே உதைச்ச மாதிரி, ஏய் என்ன என் வண்டி உதைக்கிறியா அப்படின்னு கேட்குற மாட்டியா? ஏன் கேட்குறோம்? அப்போ நமக்கு என்ன சொல்லுது, நம்ம வண்டி நாம் ஏறி போகிற வண்டியை வச்சா நம்மளை. அப்போ இது அரசர் ஏறி போகக்கூடிய அமர்ந்து போகக்கூடிய யானைன்னா அப்போ எப்பேற்பட்ட யானை அது? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், அப்போ தான் பின்னால் புரியும். வென்றிமால் யானை தன்னை மேற்கொண்ட பாகரோடும் சென்று, பாகர் என்ன பண்ணுறான், முன்னால் இருந்து ஏதோ அடக்கிறதுக்கு ஒன்றும் பண்ணுறான். அது என்ன பண்ணுது, மால் யானை, மால்னா மயக்கம், மயக்கங்கிறது இந்த இடத்துல மதம், பொழிமதம் சொரியன்னு முதையே சொல்லிட்டார். யானையுடைய செயலுக்கும் இனி அடைய நிற்கும் திருவருள் வெளிப்பாட்டிற்கும் இந்த மதமே காரணம், மறந்துடாதீங்க. யானை செய்யக்கூடிய செயலுக்கு காரணமோ அதற்கு வந்த மதம்தான். பின்னால திருவருள் வெளிப்படுவதற்கும் காரணமாக இருந்ததும் இந்த யானைக்கு மதம் பிடிக்காம இருந்திருந்தா கதை நடக்குமா? அதனால இறைவன் திருவருள் அப்படிங்கிறத உணரணும் ஒவ்வொன்றையும். இப்போ தெரியாது, பின்னால் தெரியும். சரி பாருங்க. அப்போது மயக்கம் அப்படின்னு சொன்னது இந்த இடத்துல மதம். ஒரு தெருவின் முட்டி. இந்த அரச யானை என்பது எந்த தெருவில் போகணும்னா அரசுலாம் தெருவில் தான் போகணும். நம்ம மனுநீதி சோழ வரலாறு படிக்கிறப்போ திருநகர சிறப்பில் பார்த்தோம், அரசுலாம் தெரு. அமைச்சரில் சொன்னாங்க, மன்னா நம்ம மேலே தப்பு இல்லை, இந்த தெருவில் யாரும் வரக்கூடாதுன்னு சட்டமே இருக்குது. அந்த பசுமாடு கன்று தான் வந்து விழுந்துச்சு, நம்ம மேலே என்ன தப்பு, இதில் வரக்கூடாதுன்னு. அது மாதிரி அரச யானை முதலியவை செலுத்தப்படுவதற்குன்னு ஒரு தெரு இருக்குது, அதில் தான் போய் வரணும். ஆனால் இந்த மதம் பிடிச்ச யானை என்ன பண்ணுச்சு, தனக்கென்று விதிக்கப்படாத வேறு ஒரு தெரு, ஒரு தெருனா வேறு ஒரு தெருவில் முட்டி போந்துச்சு. அந்த தெருவில் தான் நம்ம சிவகாமி ஆண்டார் போயிட்டுருக்கிறார். கேமரா இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே புறப்பட்டார அவர் இங்கே போயிட்டுருக்கிறார். அப்போ அங்கே நிறுத்தினார கேமரா, இங்கே எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? என்ன சேக்கிலாருடைய அந்த நுட்பம் பாருங்க. அப்படியே இந்த சிவகாமி ஆண்டார் விலகி சென்றதொரு தெருவாயிருந்தது அந்த ஒரு தெரு. அப்போ அவருக்கு தெரியும் இந்த தெருவில் யானை வரும், தேர் வரும், அரசுலான் தெருவில் நம்ம போகக்கூடாது. அது அரசர்களுக்கு அவருடைய பரிசனங்களுக்காக உள்ள தெரு, அதில் நம்ம போகக்கூடாது. அதனால் அவர் விலகி வேற ஒரு தெருவில் போகிறார். சரியாக இந்த யானை என்ன பண்ணுது, அத்தெருவிலே யானை பாகரால் செலுத்தப்படாமல் தானே போந்தது யானை. அது பேர் முட்டி. முட்டினா யாராலையும் செலுத்தப்படாத தானே போகிறதுக்கு பேர் என்னதுங்க, முட்டி. அப்போ சிவகாமியார் முன்னர் போந்தனர். அந்த தெருவில் மத யானை பின்னே சென்றது. போய் என்ன பண்ணுச்சு பாருங்க, சிவகாமியார் முன் செல்ல வண்டனித்தண்டில் தூங்கும் மலர்கொள் பூக்கூடை தன்னை பின்தொடர்ந்து ஓடிச் சென்று பிடித்து முன் பறித்து சிந்த. அந்த தண்டு வன் தனி தண்டாம். வண்ணா வலிமை. என்ன வலிமை? இறைவனுக்குரிய பூக்கள் நிறைந்த பூக்கூடையை தாங்க பெறுவதால் அந்த தண்டு வலிமை. என்ன இவ்வளோ பெருசா? அது இல்லை வலிமைங்கிறது. சிவசிவா, தினந்தோறும் இறைவனுக்குரிய பூவை இந்த தண்டில் தானே மாட்டிகிட்டு வருவார். அப்போ அந்த தண்டு எவ்வளவு பாருங்க புண்ணியம். இப்போ நமக்கு வலிமைங்கிறது எது? இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு தான் நமக்கு என்னது வலிமை. இல்லைங்க நான் வந்து அங்கே போனேங்க, நான் இதை பண்ணேங்க அதை பண்ணேங்க, நான் அப்படிங்க இப்படிங்க. எத்தனை நாளைக்கு இருக்கும் அந்த வலிமை? 30 வருஷம் 40 வருஷம் இருக்குமா? அதன் பிறகு
எங்கே போச்சு வலிமை? ஒரு நாள் இருந்து இல்லாத போகிறதுக்கு பேர வலிமை. வலிமை என்பது என்ன? வன் தொண்டர்னாரு. திருவெண்ணைநல்லூரில் தடுத்தாட்கொண்ட நாதர் நம்பியாரூருக்கு என்ன பேர் வச்சாரு? வன் தொண்டர். ஏன்? அந்த தொண்டு சாதாரண தொண்டுல அவர் வன் தொண்டு, வலிமையான தொண்டு. என்னங்க ஒரே நாளையே அந்த கோயிலை முழுக்க சுத்தம் பண்ணி அவர் அப்படி இல்லை, அந்த அன்பு. ஆக அந்த வன் தனித்தண்டு இறைவனுக்குரிய பூக்கள் நிறைந்த பூக்கூடையை தாங்க பெறுவதனால இந்த தண்டுக்கு கிடைச்ச பேரு வேற யாருக்கும் கிடையாது. நாள்தோறும் இந்த தண்டு தூங்கும் மலர்கொள் பூக்கூடை. இந்த இடத்துல தூங்கும்னா என்ன அர்த்தம்னா தொங்கும்னு அர்த்தம். அத இது என்னங்க அப்படின்னா, சிவகாமி ஆண்டார் அந்த மலரை பறித்து கொண்டு வரக்கூடிய அந்த காட்சி சேக்கிழார் காமிக்கிறார். அந்த கூடை தொங்கிட்டு வருது. இன்னமும் நீங்கள் கரூர் போனீங்கன்னா ஒவ்வொரு புரட்டாசி அட்டமையிலையும் ஆயிரக்கணக்கான அடியார்கள் அந்த தண்டில் பூக்கூடலையை சுமந்து கொண்டு இந்த விழாவை நடத்துவதை இன்றைக்கும் பார்க்கலாம். இது சிவகாமி ஆண்டார் செஞ்ச தொண்டு. இது என்ன காரணம் அப்படின்னா, திண்ணி அன்புன்னு முதையே பார்த்தோம். வாயும் கட்டினார், கையில் தெரிந்து மலரை நல்ல கமல்முகை பறித்தார். அது போன்ற ஒழுக்கம் இதுவும். இறைவனுக்குரிய பூவை நம்முடைய உடம்பினுடைய பாதிக்கு கீழே கொண்டு போகக்கூடாதான். இறைவனுக்குரிய பூவை நம் இடைனா நம்ம உடம்புல பாதி, அந்த பாதிக்கு கீழே இறைவனுக்குரிய பொருட்களை திருஞான சம்பந்தர் என்ன சொன்னார்? பூனாலும் கை சுமப்பன்னா சொன்னார், தலை சுமப்ப. அப்போ இந்த இறைவனுக்குரிய பூக்கள், இறைவனுக்குரிய எந்த பொருளாக இருந்தாலும் அதை நம்ம உடலினுடைய சரிபாதிக்கு மேலே தான் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு மரபு விதி. அப்போ இந்த பூக்கள் கொண்ட கூடையை இடுப்புக்கு கீழே பிடிக்கல் ஆகாது அப்படிங்கிற விதியினால ஒரு தண்டிலே தூக்கி தலைக்கு மேல் பிடிக்கப்படும். இப்படி தண்டு இப்படி வச்சிருப்பார். அந்த தண்டினுடைய நுனியில மாட்டிருக்க கூட எப்படி இருக்கும்னா, சிவகாமியோட தலைக்கு மேலே இருக்குமா பூ. பூனாலும் தலை சுமப்ப. அவருக்கு வயது மூப்பு, தண்டில் தூக்கிட்டு இருக்கிறது. அது எளிமையாக இருக்கும். இந்த தண்டை இப்படி பிடிச்சிக்கிட்டா மேலே பூ. அப்படி தலைக்கு மேல் பிடிக்கக்கூடிய நிலையில் அந்த அப்படி நடந்து போகிறார். அப்போது அது எப்படி இந்த தூங்குங்கிறதுக்கு என்ன பொருள் தெரியுங்களா? எப்படி போகிறாரு? வேக வேகமாக ஓடுறப்ப அந்த பூ கூட ஒரு ரவுண்டு அடிக்குதே இல்லை, அந்த பூவு, அந்த கூடையில் இருக்கக்கூடிய பூ நாம் நடந்து போகிற அசைவினால் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நலிவுறாதபடி கொண்டு போகிறாரா சிவகாமி ஆண்டார். தூங்கும் பூ எப்படி இருக்குதான்? தூங்கும்னா ஒரு பொருள், தொங்கும்னு அர்த்தம். இன்னொரு பொருள் என்ன தெரியுமா? ஒரு பூ இன்னொரு பூவோட மோதி உரசி பழுதாகாமல் அப்படியே. அப்போ எப்படி கொண்டு போவார்? விரைந்து போகிறாருன்னு சொன்னார். ஆனால் இங்கே தூங்கும் பூக்கூடையினர். இப்போ எப்படி கொண்டு போகிறாராம்? அப்படியே ஒரு பூ இன்னொரு பூ கூட மோதி தாக்கி ஒவ்வொரு பூ நலிவுறாமல் அப்படியே பூ போலன்னு சொல்கிறோமே. நினச்சி பாருங்க, நாம் எப்படி பூ வாங்குறோம் சாமி. அப்படி அவர் தொண்டு. அப்படியே இந்த பூ ஒன்றோட ஒன்று மோதனா கூட என்ன ஆகிடுமா? நலிவு. அதுக்கு இந்த பூவுக்கு துன்பம் வரக்கூடாது. ஏன்? அப்படி இருந்தால் தான் நல்ல மாலை கட்டி சாமி திருமேனியில் போடுறப்ப அந்த பூ போட்டு நசுக்கி இதெல்லாம் பண்ண என்ன ஆகிடும்? பறிக்கிறப்பயே ஷோ எப்படி அவர் பறிச்சிருப்பார், அந்த கூடையில் எப்படி வச்சிருப்பார். பூ போல் அவர் கைக்கு பேரே மலர் கைன்னு சேக்கிழார் சொல்லிட்டார். பறிக்கிறது மலர், கையும் மலர். அந்த கூடையில் பூக்கோள கூடை வச்சிருக்கிறார். அப்படியே அந்த அருமையாக அந்த அன்பினால் அவர் அந்த பூக்கூடையை சுமந்து போறாரு. பிடித்து முன் பறித்து சிந்த. அப்ப அந்த தெருவுக்குள்ள பூந்த யானை பிடித்த பின்னரே பறித்து என்ன பண்ணுச்சு? பிடிச்சது
ஆமாம், முன் பிடித்து பறித்து சிந்த. ஆனால் சேக்கிலார் பிடித்து முன் பறித்து சிந்தனர். ஆனால் பிடித்த பின்னர் பறித்தல் நிகழ்ந்தது. ஆனால் வேகத்தால் பறித்தலே முன்னர் தோன்றியது. யானை எப்படி படுக்கும்? சிவகாமி ஆண்டார் மாதிரி இப்படியா அந்த பூக்குடையை வாங்கும். அது மதம் பிடிச்ச யானை. என்ன பண்ணோம்? வாங்கிறப்பே எல்லாம் பூக்குடை. அப்போ சிந்தியது என்னாச்சு? கூடையை பறித்து சும்மா இல்லை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனுக்குரிய திருப்பள்ளி தாமங்களை தெருவிலே சிதற வச்சது. அப்படியே பறித்து பூவை போட்டு அப்படிங்கிற கண்ணிமிக்கிற நேரத்தில் போயிடுச்சு. கூடையை பறித்து அதனுள் இருந்த திருப்பள்ளி தாமங்களை தெருவிலே சிதற வச்சிடுச்சு. மேல் கொண்டு பாகர் கண்டு விசை கொண்ட களிறு சண்டக்கால் கொண்டு போவார் போல கடிது கொண்டகலப் போக நூல் கொண்ட மார்பின் தொண்டர் நோக்கினார் பதைத்து பொங்கி மால் கொண்ட களிற்றின் பின்பு தண்டு கொண்டு அடிக்க வந்தார். நினைச்சு பாருங்க அவருடைய அந்த நிலை. அதாவது யானை பூக்கோடையை பிடித்து பறித்து சிந்தியதை கண்ட உடனே என்ன பண்ணாரு? மேல் கொண்ட பாகர் கண்டு விசை கொண்ட களிறு. அந்த யானையை அகலப்போக என்று அந்த களிறு காற்று போல பாகரை கொண்டு அகன்றது. காற்று மாதிரி வந்தது தெரியலைங்க, பறிச்சு சிந்திட்டு பாகர் கண்டுங்கிறத வச்சுக்கணும். சிவகாமி ஆண்டார் கண்டு மேல் கொண்ட பாகர் விசை கொண்ட களிறு. பாகர் இருந்தும் அவர்களால் கட்டுப்படுத்த முடியும், அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை. அதனால் இந்த யானை காற்று விசை போல வந்து பூவுக்கூடைய பிடித்து பறித்து சிதறிட்டு போயிடுச்சு. சண்டக்கால் கொண்டு போவார் போல கடிது கொண்டு அகலப் போக. இது எப்படி இருந்ததா? சண்டமாருதம். சண்டக்கால்னா ஊழிக்காற்றுன்னு சொல்லுவோம். இப்படியே ஒரு பெரிய சூறாவளி அடிச்சா இப்படி இருக்கும். யானை தன் போக்கில் வந்தது, காற்று போல வேகத்தால். இப்போ பாகர் அதனை என்ன பண்ணாங்க? அதை எதையும் பண்ணவும் என்ன ஆயிடுச்சு? வேகம் இன்னும் அதிகமாகிடுச்சு. இந்த பாகர்கள் என்ன பண்ணுவாங்க? அதை அடக்கிறதுக்கு ஏதோ ஒன்று குத்துக்கால் வச்சு அதை அடக்கி பார்த்தாங்க. ஆனால் அந்த யானை அடங்காமல் மாறாக என்ன ஆயிடுச்சுன்னா இன்னும் வேகம். சாதாரணமாக ஓடி வந்த யானை பாகர்களுடைய அந்த செயலினால் அவங்க கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? அப்படியே அந்த யானை இன்னும் வேகம் எடுத்தது. கடிது கொண்டகல பிறர் வயப்படாது தன்னகப்பட்ட பொருள்களை எல்லாம் இந்த ஊழிக்காத்து என்ன பண்ணோம்? தான் வாக்கில் வந்து எல்லாத்தையும் சுழற்றி அடிச்சுட்டு போகுமா. அதுபோல் இந்த யானை பாட்டுக்கு தான் வாக்கில் வந்து சிவகாமியார் கரத்தில் இருந்த அந்த தண்டில் இருந்த அந்த பூக்கூடையை பறித்து சிந்திவிட்டு தன்னுடைய மதம்மிக்கு கட்டு மீறி சிந்திட்டு போயிடுச்சு. கடிது கொண்டகல யானை கூடவே என்ன பண்ணிட்டாங்க? பாகர்களும் யானை கூடயே போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஐயோ சிவசிவா இப்படி நடந்துருச்சே அப்படின்னு நினைக்கணும். இதுக்கு பேர், இந்த பறித்து சிந்தியதற்கு பேர் சிவ அபராதம். என்ன பேர்? சிவகாமி ஆண்டார் இறைவனுக்கு சாத்தக்கூடிய திருப்பள்ளி தாமங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பூக்கூடையை யானை பிடித்து பறித்து சிதறியது சிவ அபராதம், குற்றம். புகழ்ச்சோழருடைய படை வீரர்களாக இருந்த பாகர்கள் கூட இது தெரியாதா என்ன? அப்ப சிவ அபச்சாரத்தை இவர்கள் அலட்சியம் செய்து அகன்றார்னு பொருள் இல்லை. ஏன்னா இவங்க புகழ்ச்சோழ நாயனாருடைய பணியாட்கள். புகழ்ச்சோழ நாயனார் என்பவர் அனபாய குலத்தில் வந்தவர்.
சிவபெருமான் மீது பேரன்பு கொண்டு வாழக்கூடிய ஒரு தொண்டர். இப்போ அவருடைய ஏவலாட்களான இவர்கள் சிவபராதத்தை கண்டும் அலட்சியம் செஞ்சுட்டு போயிருப்பாங்களா அப்படின்னா இல்லை, இது இறைவனுடைய திருவருள். அவனுடைய திருவருள் என்ன பண்ணிடுச்சு, அவனை கண்டுக்காம அனுப்பி வச்சிடுச்சு. ஆழ்ந்து பார்த்தோம்னா அவங்க சிவபராதத்தை கண்டு, ஏன் அப்படின்னா புகழ்ச்சோழர் என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு போரில் எல்லா பகைவர்களுடைய தலைகள்லாம் வெட்டி குவிக்கி வச்சிருந்தாங்க. அப்படியே போறார், பார்க்குறார். அதில் பார்த்த உடனே திருவேடம் சடைமுடியோட ஒரு தலை இருந்தது. சிவசிவா அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவு பெரிய ஒரு அபச்சாரம் குற்றத்துக்கு ஆளாயிட்டமே, ஒரு அடியவர் உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அந்த தலையை ஒரு தங்கத்தட்டில் வச்சு அதை தன்மேலே தூக்கி வச்சு ஒரு பெரிய நெருப்பு மூட்டி அதில் இறங்கினாராம் புகழ்ச்சோழர். அப்பேற்பட்ட அரசருடைய ஏவலாட்கள் சிவபராதத்தை அலட்சியம் செய்வார்களானா? செய்ய மாட்டார்கள். ஆனால் திருவருள் நமக்கு தெரியாது. ஏன் இப்படி போனாங்க தெரியல, திருவருளுக்கு தான் தெரியும். நூல் கொண்ட மார்பின் தொண்டர் நோக்கினார். இதை பார்த்தார். யானையும் இப்படி பறிச்சு சிந்திட்டு போயிடுச்சே, பாகர்களும் கண்டுக்காம யானையை விரட்டிட்டு போறாங்களே. அவர் என்ன நோக்கியவுடன் பதைத்து பொங்கினார், பின்தொடர்ந்து ஓடினார். தண்டு கொண்டு அடிக்க வந்தார். மால் கொண்ட களிற்றின் பின்பு தண்டு கொண்டு அடிக்க வந்தார். இதுக்கு பதைத்து பொங்கி, தொண்டர் களிற்றின் பின்பு தண்டு கொண்டு அடிக்க வந்தார். அப்படியே இந்த பூக்கோடையை பறித்து சிந்திய பின்னால வேகமாக அந்த பாகர்களால் செலுத்தப்பட்ட யானை போய்விட்டது. காற்று போலன்னு சொல்லியாச்சு. ஆனா இவர் என்ன பண்றாரு, சிவகாமி ஆண்டார் யானை செய்த சிவ அபராதமான குற்றத்தை நீக்குவதற்கு அதனை ஒருத்து அதுக்கு தண்டனை கொடுத்து முறை செய்வதற்காக முற்படுகிறார். என்ன பண்றாரு, தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த தண்டை எடுத்துக்கொண்டு, நாம போய் யானையை பிடிக்கவும் முடியாது, அது எங்க போச்சுன்னு அடிக்கவும் முடியாது, யானையை ஓடி போய் பிடிக்கவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. மதம் நிறைந்த யானை நம்மளையே எதிர்த்து தாக்கிவிட்டு போய்விட்டது. அதனால முடியாததாக இருந்தாலும் பதைப்பினால் அதற்கு தக்க தண்டனை. ஒரு தண்டில் அடிச்சிட்டா தண்டனை ஆயிடுமா? ஆனாலும் அவை ஒன்றும் தோன்றாமல் அடிக்க வந்ததற்கு காரணம் என்னன்னா, பதைத்தலும் பொங்குதலும் திருப்பணியில் வைத்த அன்பும் காரணம். அதனால் சினம் அவருடைய உள்ளத்தை கவர்ந்தது. இது எந்த சினம்? நமக்கு வர சினம்லாம் கிடையாது. இவருக்கு வந்த சினம் அதுவே தன்னுடைய திருப்பணி, தன்னுடைய தொண்டு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, தடைப்பட்டது. தினந்தோறும் நேத்து வரலும் முன்பு போல் அப்படின்னார். ஒரு நாள் உள்நிறை காதலோடும் பூப்பறித்து அலங்கள் சாத்தி ஒழுகுவார் முன்பு போல் ஒரு நாள் அப்படின்னு. அந்த ஒரு நாள்ல இது நடந்துச்சு. இதுக்கு முன்னே இத்தனை நாளும் மலர் பறிச்சு சாத்தி கொண்டிருந்தமே, இன்னைக்கு இறைவனுக்கு காலத்துக்கு மாலை சாத்த முடியாம போயிடுச்சே, பதை. அதனால அடிக்க வந்தாரே தவிர அடிக்கல. இந்த யானை தான் ஊழி சண்டை மாறுதும்னாரு, போயிடுச்சது. சண்டைக்கால், கால்னா காற்று, சண்டம்னா ஊழி காற்று மேல போயிடுச்சு. ஒரு தெருவின் யானை வந்து முட்டி சிவகாமியார் பின் சென்று கூடை தன்னை பிடித்து பறித்து சிந்த பாகர் கண்டு அக்களிறு கடிது கொண்டு போக அதை சிவகாமி ஆண்டார் என்ற தொண்டர் நோக்கினார். பொங்கி அடிக்க வந்தார். அடிச்சிட்டாரா? அப்பொழுது அணைய ஒட்டாது அடல் களிறு அகன்று போக மெய்ப்பெரும் தொண்டர் மூப்பால் விரைந்து பின் செல்ல மாட்டார். தப்பினார் விழுந்து
கையால் தரையடித்து எழுந்து நின்று செப்பரும் துயரம் நீடி செயிர்த்து முன் சிவதா என்பார். கோபம் வந்துச்சு, தடி எடுத்துட்டு ஓடினார் யானை அடிக்கிறதுக்கு. அப்பொழுது எப்பொழுது அவர் தடி எடுத்துக்கொண்டு அடிக்க வரும் பொழுது அணைய ஒட்டாது அவர் அணுகாதபடி அடிக்கும் அந்த பொழுது யானை அடிக்க வந்த குறியில் வழுவினார். யானை போயிடுச்சு, எங்க அடிக்கிறது, அதான் பறந்துடுச்சு. அவரு அடிச்ச அடி என்ன ஆயிடுச்சு, அவர் வச்ச குறி தப்பியது. கோலை வச்சு அடிச்சாரு, ஆனா அது அப்படி வேகமா ஓங்கி இப்படி அடிக்க போனாரு பாருங்க. வேகமா நம்ம பலம் முழுக்க முயற்சி பண்ணி ஒரு பொருளை எடுக்கிறோம், அது ரொம்ப இலகுவா இருந்துச்சுன்னா என்ன ஆயிடும், நம்ம நிலை என்ன நிலை குலைஞ்சிரும். நினைச்சு பாருங்க, இப்படி வேகமா நீங்க இப்படி அடிக்கிறப்ப நம்ம அடிக்க வேண்டிய ஆளு தவுந்துக்கிட்டாருன்னு வைங்க, நம்ம என்ன ஆகும், அப்படியே நாம் தலைகுப்புற விழுவோம். அப்போ சிவகாமி ஆண்டார் என்ன பண்ணார், இந்த கோலை கொண்டு அடிக்க போனார், யானை சென்று விட்டது, அந்த குறி தப்பியது, கால் தவறி கீழே விழுந்தார். களிறு அகன்று போக மெய்ப்பெரும் தொண்டர் மூப்பால் விரைந்து பின் செல்ல மாட்டார். வேகமாக ஓட முடியாது, ஏன், மூப்பு வயது. தப்பினர் விழுந்து அப்படியே வேகமாக போய் அடிக்க போனவர் குறி தப்பியதனால கீழே விழுந்தார். விழுந்தவன் என்ன பண்ணார், கையால் தரையடித்தல். ஐயோ, இந்த யானையை தண்டிக்க முடியலையேன்னு ரொம்ப துயரம். அதனால அந்த துயரத்தின் மிகுதியினால தரையில ஓங்கி அடிச்சார். அடிக்க முடியலையே யானைய அப்படின்னு தரையில ஓங்கி அடிச்சார். கையால் தரை அடித்து அதனை என்ன பண்ணாரு, எழுந்தார். அவர் போன அடி யானைக்கு விழுவல, தரையில் அடிச்சார். அதன் பிறகு எழுந்து நின்று அந்த துயரம் மிகுதி பாட்டினால கீழே விழுந்து தரையில் அடித்தார். முதல் செயல். அது முடிந்த பின்னால அப்படியே எழுந்து நிற்கிறார். எழுந்து நின்னார், அப்படியே விம்முறார். செப்பரும் துயரம் நீடி, சொல்ல முடியாத துயரம் மிக்கவராய். என்னங்க நாம என்ன சொல்லுவான், அட என்ன பரவாயில்ல, யானை சிந்திச்சு போச்சா, ஒன்றும் பண்ண முடியாது, வேற பூ இருந்தா பார்ப்போம், இல்லைன்னா அவ்வளோதான், அப்புறம் மதியானம் பார்த்துக்கலாம், இல்லை சாயந்தரம் நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு நாம் என்ன பண்ணுவான். அட போவையா. ஆனால் சிவகாமி ஆண்டார் அப்படி இல்லை, உயிரே போகிற மாதிரி இருக்குது. ஏன், இன்னைக்கு சாமிக்கு மாலை சாத்த முடியாம போயிடுச்சே. செப்பரும் துயரம், என்னங்க உயிரா போயிடுச்சு, ஆமாங்க உயிர் தான் போயிடுச்சு. நினைச்சு பாருங்க எப்படி. அதான் இந்த இடத்துல செப்பரும், சொல்ல முடியாத துயரம். என்ன சொல்றது, சொல்ல முடியாதுங்க அவருக்கு வந்த துயரம். சொல்ல முடியாத துயரம் மிக்கிறவார் என்ன பண்றாரு, தாம் நித்தமுன் எதியாக செய்து வந்த இறைவன் திருப்பணி இன்று இந்த யானையினால் தடைபட்டது. ஐயோ, செயிர்த்து, அடுத்தது செயிர்த்து, திருப்பணி முட்டுமாறு செய்ததனால் அது செய்த அந்த பொருளின் மீது மட்டும் சினம் முதல்ல. அதன் பிறகு பெரும் துயரம். முதல்ல வந்தது சினம், அதுக்கப்புறம் வந்தது என்னதுங்க, பெரும் துயரம். இது ரெண்டும் வந்ததுனால இந்த நிலை தான் செயிர்த்து. மூர்த்தி நாயனார் புராணத்தில் பார்த்தோம்னா சந்தனக்கட்டையெல்லாம் முட்டு தடை. நம் பாண்டிய நாட்டை வேறொரு மன்னன் கைப்பற்றினான். சமண மதத்தை சார்ந்திருந்தான். எல்லாத்துக்கும் தடை. இன்னைக்கு நாம் நமக்கு இருக்கிற சின்ன இடர்பாடுகளை நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, ஐயோ அப்பா இப்படி சொல்லிட்டாங்க, என்னை இப்படி சொல்லிட்டாங்க, அது செய்ய வேணாம், இது செய்ய வேணாம், அப்படின்னாங்க இப்படின்னாங்கன்னு
புலம்புறமே. ஒரு காலத்தில் பாண்டி நாட்டில் ஒரு மாதம் ஒரு வருஷம் இல்லை, எத்தனை நாள் கண்டு முட்டு தீட்டு முட்டு. அந்த நிலையிலும் அத்தனை காலமும் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறையாரும் உள்ளன்பு செலுத்தி கொண்டே தான் இருந்தாங்க. அவங்க என்ன இப்படி பண்ணல அப்படி பண்ணல, உள்ளுக்குள்ள சிவபெருமானே எப்படியாவது ஒரு நாள் சைவம் தலைக்கும், அதுக்கு தகுந்த அருளாளரை நீங்கள் அனுப்புவீங்க அப்படின்னு நம்பி தங்களுடைய தொண்டையும் இறைவன் மீது அன்பையும் குறைபடாமல் செலுத்திக்கிட்டே தான் வந்தாங்களே ஒழிய, அதெல்லாம் பரவாயில்ல என்ன வேணான்ட்டாங்க, நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னா இல்லை அப்படின்னு மங்கையர்க்கரசியாக இருந்திருந்தா இன்றைக்கி நாம் சைவ சமயம் நாம் திருநீர் பூச முடியுமா என்ன? அப்போது அந்த நிலை அந்த தொண்டுக்கு வரும்பொழுது, தடை வரும்பொழுது மூர்த்தி நாயனார் சந்தனம் அரைச்சி கொடுக்கிறார் ஆலவாய் அண்ணலுக்கு. அது என்ன இவர் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வராரு அண்ணா, அவரே சந்தனம் அரைச்சி கொடுக்கிறார். யாருக்கு? சிவபெருமான். ஓ, நிறுத்து சந்தன கட்டைய. அப்படி வந்து நாயனார் பார்த்தார். சினம் என்ன பண்ண முடியும் அரசரை போய்? ஒரு பக்கம் தொண்டு தடைபடுதேன்னு துயரம். இதே மாதிரி தான் இப்போ யானை அடிக்க முடியல இவருக்கு, அவர் மன்னன் அடிக்க முடியல. கோபம் ஒரு பக்கம், செப்பரும் துயரம், உயிர் போகக்கூடிய துன்பம். பார்த்தாரு, தேய்க்கிறதுக்கு கல் இருக்குது, தேய்க்க வேண்டியதற்கு கல் பொருள் இருக்குது, தேய்க்கக்கூடிய பணி செய்வதற்கு என்னுடைய இந்த உடம்புல இருக்கிற கை இருக்குது, கட்டை தானே இல்லை அப்படின்னு முழங்கையை வச்சு தேய்ச்சார். நான் என்னுடைய தொண்டை நான் செய்வேன் மூர்த்தி நாயனார். இப்போ இங்கே சிவகாமி ஆண்டாருக்கு என்ன இல்லை? தொண்டு செய்ய வேண்டிய பூ இல்லையே. அதனால் இவருக்கு செப்பரும் துயரம். ஐயோ, அவர்னாச்சும் நான் தொண்டை செஞ்சிட்டார், அவருக்குனாச்சும் என்னாவது நான் தொண்டை செஞ்சாச்சு அப்படின்னு ஒரு திருப்தி. இங்கே அதனால் இவருக்கு சொல்ல முடியாத துயரம். அதனால் இறைவன் திருப்பணி முட்டிவிட்டது, தடைபட்டு விட்டது என்று இறைவனை நினைக்கிறார். சாமி சிவதா என்பார். சிவதா சிவதா அப்படின்னு சாமி இறைவனை நினைத்து ஓலமிடக்கூடிய ஓலச்சொல். நீங்கள் திருவாசகம் படிக்கிறப்ப தெரியும், மணிவாசகர் அவிதா என்று இடும் நம்மவர் அவரே அப்படிம்பார். தேவர்கள்லாம் சாமிகிட்ட ஏதாவது துன்பம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? வந்து சாமி காப்பாத்துங்கன்னு ஓலமிடுவாங்களா? அவிதா. இங்க அது மாதிரி ஓலமிடுகிறா சிவகாமி ஆண்டார். சிவதா. இப்படி துயரத்தினால என்ன ஆகுது அந்த வார்த்தை? சிவதா சிவதா என்பாராகி. ஒரு தடவை சொல்லல, சொல்லிட்டே இருக்கிறார். சிவதா சிவதா என்று மொழிந்தார். அப்படியே சொன்னார். என்னென்ன சொல்றாருன்னு பாருங்க. சிவதா என்பார். சிவதான்னு ஒரு தடவை சொல்லல. கலியானையின் ஈருரியாய் சிவதா, எளியார் வழியாம் இறைவா சிவதா, அழியார் அடியார் அறிவே சிவதா, தெளிவார் அமுதே சிவதா சிவதா சொல்றார் இறைவனை பத்தி. கலியானை முதல் இந்த நீராடக்குள்ள யானைக்கு எதனால மதம் வந்ததுன்னு சொன்னோம். எதனால வந்துச்சு? 12வது பாட்டில் பாருங்க. பொங்கிய களிப்பினோடும் பொலிமதம் சொரிய. களிப்பினால மதம் பிடிச்சது. களியானையின் ஈருரியாய் சிவதா, களிப்பினால் மதம் பொருந்திய யானையினுடைய அந்த ஈரமான தோலை உரித்து தன்னுடைய உடைமையாக போர்த்தி கொண்டார். உரியாய், உரிமை. ஈர் உரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா உதிர பசுமை அப்படின்னு அர்த்தம். இங்க யானை தோலை யாராலையும் உரிக்க முடியாது.
அந்த நம்ம உதிரம் ரத்தத்தில் ஒரு அந்த பசை இருக்குது. நீங்கள் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அதுக்கு பேர் என்னமோ சொல்கிறாங்க. நம்முடைய ரத்தத்தை எடுத்துக்கிட்டால் அதை ஒரு 4-5 வகையாக பிரிப்பாங்க. அதில் பிளாஸ்மா இருக்குது, இது இருக்குது, அது இருக்குதுன்னு அப்படி தனித்தனியாக அதில் கூறு இருக்குது. நாம் பார்க்குறோம் நம்ம ரத்தம் அப்படின்னு, அதில் இத்தனையும் இருக்குது. அணுக்கள் இருக்குது, வெள்ளை அணு, சிகப்பணு அப்படிங்கிறாங்க, அப்புறம் பிளாஸ்மாங்கிறாங்க, அப்புறம் நீர் தனியாங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்குது. அப்போ அந்த யானையினுடைய உதிரத்தில் பசுமை, அதாவது இந்த பசை அதிகம், உரிக்கவே முடியாது. ஈர் உரி. அதையும் சிவபெருமான் என்ன பண்ணார், சாமி அப்பேற்பட்ட யானையினுடைய தோலையே உரிச்சியே இங்கே யானை, ஒரு யானை என்னை இப்படி படிச்சிருச்சு. எங்க வந்து சொன்னார் பாருங்க, அந்த யானையை உரிச்ச பெருமானே இதற்கு என்ன செய்வர, கழியானையின் ஈருரியாய் சிவதா சிவதா. கயாசுரனுங்கிற யானையை பூர்வ காலத்தில் உரித்து தேவர்களுடைய துன்பத்தை போக்கிய சிவபெருமான் கந்தபுராணத்தில், என்னுடைய துன்பத்தை போக்க மாட்டேயே சிவதா, எளியார் வழியாம் இறைவா சிவதா. எளியார் வழியாம் இறைவா, இதெல்லாம் எழுதி வைக்கணும். நாம வீட்டில், வண்டியில், காரில் இதெல்லாம் எழுதி வைக்கணும். சிவபெருமான் யாரு, எளியார் வழியாம் இறைவா சிவதா. எளியவர்களுக்கு வலிமை யாரு, சிவபெருமான் தான். நம்மளால ஒன்றும் முடியலையே, சிவபெருமான்கிட்ட போ, வேலை முடிஞ்சது. வலிமையற்ற எளிய எனக்கும் வலிமை அளித்து இடரை நீக்குவிக்கும் இறைத்தன்மை உடையவனே. என்னால முடியல, ஆனா உன்னால முடியுமே. உனக்கு தொண்டு செய்யக்கூடிய இந்த தொண்டனுக்கு வந்த துயரத்தை நான் போக்க முடியல, என்னால தண்டிக்க முடியல, நீ செய்யலாமே. அந்த தன்மை உன்கிட்ட இருக்குது. எளியார் வழியாம் இறைவா சிவதா. என்ன எளியார் வழியாம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், மாபலி சக்கரவர்த்தி இல்லைங்களா? இதுக்கு நமக்கு ஒரு தலமே இருக்குது, திருமாணிக்குழி அப்படின்னு தலமே இருக்குது. மாணினா யாருன்னா வாமன ரூபத்தில் வந்த திருமால். அவர் தன்னுடைய பாவம் போக்கிக் கொள்ள வந்து வழிபட்ட தலம் வந்து திருமாணிக்குழி. நம்ம திருமுறைகளில் பல இடங்களில் நமக்கு பாடியிருக்கிறாங்க. அதனால் இந்த எளியார் வழியாம் இறைவா. இப்போது அந்த மாபலி சக்கரவர்த்தியுடைய வரலாறில் அவர் முன்ன என்னவா இருந்தாருன்னு நமக்கு தெரியும். திருமறை காட்டில் ஒரு எலி மூலட்டானத்தில் எரியக்கூடிய விளக்கில் இருக்கக்கூடிய நெய் தோய்ந்த திரியை பசிக்காக சாப்பிடும் பொழுது, அந்த திரியை கடித்து இழுக்கும் பொழுது மேலே இருந்த நெருப்பு சுட்டதனால இப்படி கனன்றது. உடனே திரி தூண்டப்பட்டு விளக்கு பிரகாசமாக எரிஞ்சதனால இறைவன் உனக்கு அடுத்த பிறப்பு சக்கரவர்த்தின்னு கொடுத்தார். அந்த எலி செஞ்சது ஒரு புண்ணியம். அது என்ன புண்ணியம்னா அபுத்தி பூர்வ புண்ணியம், புத்தி பூர்வம் இல்லை. தான் தெரிஞ்சு விளக்க தூண்டணும்னு தோண்டனா புத்தி பூர்வ புண்ணியம். தெரிஞ்சு இறைவனுக்கு விளக்கு ஏற்றணும்னு நாம் அறிவில் நினச்சி செஞ்சால் அதுக்கு அந்த புண்ணியத்துக்கு பேர் புத்தி பூர்வம். தெரியாமல் செஞ்சால் அதுக்கு பேர், ரெண்டுக்கும் பலன் உண்டு. அதனால் இது தெரியாமல் விளக்க தூண்டியிருந்தாலும் அந்த அபுத்தி பூர்வ புண்ணியத்துக்காக சிவபெருமான் அந்த எலியை அடுத்த பிறவியில் மாபலி சக்கரவர்த்தியாக பிறக்க வச்சார். மாபலி சக்கரவர்த்தி கேட்குறவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு கொடுக்கக்கூடிய வள்ளல். ஒரு நாள் ஒருத்தர் வந்தார், இவ்வளோதான் உயரம். அவருக்கு பேர் வாமனமுனி. வாமனம் சின்ன உருவம், குருமுனி, குரு அது தான் வாமன ரூபம். வந்தவர் என்ன கேட்டார், எனக்கு 3 அடி நிலம் கொடுங்க. ஏன் சாமி 3 அடி நிலம் என்ன பண்ணுவீங்க? கேட்குறதும் கேட்குறீங்க, ஒரு 10 அடி 20 அடி 30 40 ஒரு 100 அடி கேட்டால் தானே ஏதாவது ஒரு குடிசனாச்சும் போட்டு இருக்க முடியும். இல்லை எனக்கு 3 அடி போதும். சரி தந்தோம் அப்படின்னு அந்த கையில் நீர் தாரை வார்த்து 3 அடி தந்தோம்னார். இவர் தந்தோன்னு சொன்னவொடனே இவ்வளோண்டு இருந்த ஆள் என்னன்னாரு,
அப்படியே போயிட்டார். போனவர் என்ன பண்ணார்? 3 அடி கேட்டையில் 1 மண் உலகத்தெல்லாம் ஒரு அடியில் அளந்துட்டார். அடுத்து இருக்கிற உலகத்தெல்லாம் ஒரு அடியில் அளந்துட்டார். 3வது அடிக்கு இடம் இல்லை. எப்போ 3 அடி கொடுக்குறேன்னு சொன்னீங்க, இதுதான் உன்னுடைய வள்ளல் தன்மையா? 2 அடி தான் இருக்குது. இப்போ அவர்கிட்ட இருக்கிறத தரத்துக்கு தான் நீர் பார்த்துருப்பார். 3 அடி கேட்டார். அம்மா ஒரு டம்ளர் பால் கொடுங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? என்ன இந்த ஆள் என்ன எவ்வளோ குடிச்சிட்டு போகிறான், ஒரு டம்ளரு, சரி போ, பார்த்தா ஆள் நல்லா தின்னே வளர்ந்துருப்பானான்றது, ஒரு சொம்பு கொடுத்துடலான்னு கொடுப்பீங்க. ஒரு டேங்கர் லாரியை கொடுக்க முடியும்? அதுவும் உங்கள்கிட்ட இருக்கவும் இருக்காது. அடுத்த விஷயம், இப்போ அவர் தாரை வார்த்து கொடுத்தது 3 அடி நிலம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய உடைமை பொருளை தான் கொடுத்துருப்பார். இவர் வாங்கினவர் அவருக்குரிய உடைமை பொருளில் அளந்து எடுத்துக்கணும், எடுக்கலை. மண்ணுலகம் விண்ணுலகம் 3வது அடி எங்க? சொன்ன வாக்கை காப்பாற்றணும். சாமி என்னுடைய தலையில் வைங்க. வச்சாரு. இதுக்கு பேர் சிவ அபராதம். இதுக்கு பேர் இப்போ இந்த மாபலி சக்கரவர்த்தி இவருக்கு முன்னே எளியவர். இப்படி வந்தார். அப்போ எளியவர் இல்லை, கொடுத்த உடனே நீண்டு இருந்தார். மணிவாசகர் சொன்னார், நான்முகன் முதலா வானவர் தொழுதெல ஈரடியாலே மூவுலகளந்து நாட்டிசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை திரு நெடுமால் அன்று. இவ்வளவு பெருமையும் திருமாலுக்கு சொன்னார். அவரே அவனை காண முடியல. யாரு? அவரே காண முடியலையாம். இப்போ சிவபெருமான் எப்பேற்பட்டவர். இப்போ அவர் சிவபராதம் செஞ்சிட்டார். மாபலி சக்கரவர்த்தியை என்ன பண்ணார்? வதம் செஞ்சிட்டார். போச்சு. சாமி என்ன பண்ணார்? வைரவ கடவுளை அனுப்பினார். இது உண்மை வரலாறு. அதனால் நான் ஏதோ என் கதையை நான் என் விருப்பத்துக்கு சொல்கிறேன்னா கிடையாது. நீங்கள் திருமுறையில் எடுத்து சான்று பார்த்துக்கலாம். இன்றைக்கும் சீர்காழிக்கு போனீங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர், அதுக்கு மேலே தோணியப்பர், அதுக்கு மேலே சட்டையப்பர். அவருக்கு பேர் என்ன? அது என்னங்க சட்டையப்பர்? அவருக்கு பட்டு சட்டை போட்டிருக்கிறாரா, நூல் சட்டை போட்டிருக்கிறாரா, இல்லை ஏதாவது கோட் சூட்டா? உலகத்தில் யாருமே போடாத சட்டையை போட்டிருக்கிற அவர் சட்டையப்பர். அது என்னங்க சட்டை? இந்த வாமன ரூபத்தில் வளர்ந்து 3 அடிக்காக மாபலி அமுக்கினாரு. அவர் தோலை அப்படியே உரித்து சட்டையாக போட்டுக்கிட்டதுனால அவருக்கு பேர் சட்டையப்பர்னு. நீங்கள் சீர்காழி தலபுராணத்தில் எடுத்து படிச்சுக்கோங்க. திருமுறைகளில் திருமாணிக்குடி தல வரலாறு பாருங்கள். பெரிய புராணத்தில் எளியார் வழியாம் இறைவா. இப்போ எளியவர்களுக்கு அவன் துயரத்தை போக்குவதற்காக வலியவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் தன்னுடைய பலத்தாலும் மதத்தாலும் அரசனை சார்ந்த இருமாப்பினாலும் வலிமையுடைய யானையை தண்டிக்கக்கூடிய வலிமை எனக்கு இல்லை, அந்த வலிமையுடையவன் நீ. அப்பேற்பட்ட வலிமையுடையவன் நீ. சிவாபராதம் நடந்தால் தண்டிக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அதனால நம்ம வேலை சிவசிவா, அது அவன் பார்த்துக்கிறான், நமக்கு என்ன? சரிங்க சாமி, திருச்சிற்றம்பலம், செய்யணும் செய்யறேன், அல்ல அவனாச்சு அப்படிங்கிற நிலை தான் நமக்கு இருக்கணுமே தவிர, திருவருள் அடுத்து சொல்றார், அலியார் அடியார் அறிவே சிவதா. உன்பால் அன்பு கொண்டிருக்கக்கூடிய அடியாருடைய அறிவு உனது நிறைவை பெற்றது. அடியாருடைய அறிவு முழுக்க நீதான் இருக்கிற. அறிவே போற்றின்னு மணிவாசகர் சொல்றார். உறவே போற்றி, உயிரே போற்றி, அறிவே போற்றிங்கிறார். அப்ப அறிவு என்ன? அடியாருடைய அறிவு முழுக்க சிவபெருமான் நிறைந்திருப்பதனால அந்த அடியாருடைய அறிவு சிவம். அப்ப அலினா கருணை, அழியார் அடியார் அறிவு.
அப்போ வையகத்தினுடைய துயரை தீர்ப்பதற்காக பறந்திருக்கக்கூடிய கருணை. அழிபவர் உள்ளத்து ஆனந்தக்கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் ஒளிவளர் விளக்குன்னு திருவிசைப்பா பாட்டில் சொல்றார். அழிபவர் உள்ளத்து ஆனந்தக்கனியே தெளிவார் அமுதே சிவதா சிவதா, உன் இறைமை குணங்களை தெளிந்திருப்பவர்களுக்கு அமுதமாக இருப்பவனே சிவபெருமானே கோலமிடுகிறார். தெளிவார்க்கு அமுதமாவார் அப்படின்னு அப்பர் சாமி சொல்றார். அவனுடைய குணங்களை தெளிபவர்களுக்கு சிவபெருமான் யாரு? தேறுவார்க்கு அமுதமான செல்வனார். அது என்னங்க தெளிவார் அமுது? அறிவு மயங்கிய இங்கு அதனை தெளிவித்து மருந்து போல் உதவுபவன் சிவபெருமான். சாமி எனக்கு எதுவும் தெரியல, ஏதாவது நீதான் சொல்லணும். என்னமோ நடக்குது, இப்படி நடந்துருச்சு, என்ன செய்யறது எனக்கு தெரியல, எனக்கு வலிமையும் இல்லை, பின்னால் துரத்தி ஓடவும் முடியாது, யானையை கோலினால் அடிக்கவும் முடியாது அப்படின்னு நிற்கிறார். ஆறும் மதியும் மணியும் சடைமேல் ஏறும் மலரை கரி சிந்துவது வேருள் நினைவார் புறம் வெந்தவிய சீரும் சிலையாய் சிவதா சிவதா. சாமி நீ யாரு தெரியுமா? ஆறும் மதியும் மணியும் சடை. எவ்வளவு வலிமை தெரியுமையா சாமி உனக்கு? ஆறுனா கங்கை, கயல்பாய கடுங்கழுளி கங்கை நங்கை ஆயிரமா முகத்தினோடு வானில் தோன்றும் புயல் பாய சடை விரித்த பொற்பு தோன்றும் பொழில் திகழும் பூவனத்தின் புனிதனார்க்கு. 1000 முகமா வானத்திலிருந்து வந்த கங்கை. எப்படிங்க? சும்மா இல்லை, நாம் ஏதோ கொல்லிமலையில் குற்றாலத்தில் அருவி மாதிரியே வந்துச்சு கங்கை. அது மாதிரி 1000 மடங்காம். நினச்சி பாருங்க. நல்ல மழை ஒரு வாரம் பேஞ்சதுக்கே வெள்ளம் அவ்வளோ. ஒரு முகத்தில் 1000 முகத்தில் அந்த வெள்ளம் வந்தால் எவ்வளவு வலிமையாக வரும்னு நினச்சி பாருங்க. மணிவாசகர் திருச்சாலையில் தடை விடையில் கேட்குறார், 1000 முகத்தை கொண்டு வரக்கூடிய அந்த கங்கையை ஏன் சிவபெருமான் சடையில் தாங்கினார்? அப்படி தாங்கலினா பிளமுகத்தே புகப்பாய்ந்து பெருங்கேடாம் சாடல். அப்படி அவர் மட்டும் தாங்களேன்னு வைங்க, அந்த வெள்ளம் வந்து உளுந்த வேகத்தில் மண் 2ஆ பொளந்து எல்லாம் உள்ளே போயிருப்போம். அப்போ அது எவ்வளோ வலிமையாக இருக்கும் அந்த வெள்ளம். அந்த வெள்ளத்தையும் சிவபெருமான் என்ன பண்ணார்? அழகா தன்னுடைய சடையில் தாங்கணும்ல. அதை நல்லா விரிவாக பார்த்தா அந்த சடையில் ஒரு முடியில் அந்த நுனியில் கட்டி வச்சிருக்கிறார், மறைச்சி கறந்து வச்சிருக்கிறார்னு சொல்றார். அவ்வளவு வலிமையுடையவர் சிவபெருமான். கங்கையினுடைய செருக்கை அடக்கி தன்னை அடைக்கலம் புகுந்த பிறையை வாழ வைத்தவன் சிவபெருமான். செருக்கோட வந்தா வச்சிருப்பாரு, வைக்கல மாட்டார். சிவபெருமான் கருணை என்ன தெரியுமா? எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்கறது தான். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு என்ன பண்ணுவார்? செருக்க அடக்கி அப்புறம் வச்சுக்குவார். உங்களை மாதிரி அடைக்கலம் புகுந்தா அப்படியே தூக்கி தலையில் வச்சுக்குவார். ஆனால் சிவபெருமான் தன்னோட வச்சுக்கூடிய கருணை உடையவருங்கிறத மறந்துடாதீங்க. அவர் தன்னோட அடைக்கலம் கொடுத்து தன்னை அடைந்தவர்களை தன்னோடு வைத்து அருள் புரியக்கூடிய கருணை உடையவர். சிவமாக்கி எனையாண்ட அத்தன். உயிர்களை தன்னை போல சிவமாக்கி கொள்ளக்கூடிய கருணை உடையவர் தான் சிவபெருமான். அது நம்மளை பொறுத்து மாறுபடும், நாம் எப்படியோ அதை பொறுத்து. அதான் ரெண்டையும் சொன்னார், ஆறும் பிறையும் இல்லையா? ஆறும் மதியும் ரெண்டும் சொன்னார். ஏன்னா 2க்கு 2 வரலாறு. ஒன்று செருக்கு, ஒன்று சாமி பொண்ணை விட்டா எனக்கு யாரும். அப்போ கங்கை செருக்கோட வந்தது, அடக்கி செருக்கை அடக்கி பின்னால் வச்சிட்டார். அதுக்கும் சடையில் தான் இடம். செருக்கோட வந்த கங்கைக்கும் செருக்கை அடக்கி சடையில் இடம் கொடுத்த கருணையாளன் தன் திருவடியில் வந்த அடைக்கலம் புகுந்த மதி சந்திரனுக்கும் அதே சடையில் இடம் கொடுத்திருக்கிறாரு.
ஆறும் மதியும் அணியும் சடைமேல் ஏறும் மலரை, அப்பேற்பட்ட அற்புதமான உன்னுடைய சடையில ஏறக்கூடிய மலரை இந்த யானை சிந்துவதே. சாமி, ஏன் சாமியினுடைய சடைக்கு மாலை வைக்கிறேன் தெரியுமா? இந்த பாட்டில் சொல்றாரு சேக்கிழார். அந்த சடைதாங்க நதிக்கும் மதிக்கும் இடம் கொடுத்துருக்கு. நீ எப்படி இருந்தாலும் சரி, ஒரு வழிக்கு கொண்டு வந்து சாமி என்ன பண்ணுவாரு? தலை மேல தூக்கி வச்சுக்குவார். எப்படி வச்சுக்குவாரு? சிவபெருமான் என்ன சாதாரண நினைச்சுக்கிட்டீங்களா? என்ன பண்ணுவாரு? தன்னை அடைந்தவர்களை என்ன பண்ணுவாரு? தன்னை அடைந்தார் வினை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தம் கடனாவதுதான் அண்ணனடையார் சொல்றாரு. அப்படியே சிவபெருமான் அப்பேற்பட்ட அந்த கருணை வாய்ந்த சடையில் நான் சூடுவதற்காக கொண்டு வந்த மலரை இந்த கரின யானை, இந்த யானை சிந்துவது தகுமோ சாமி? உன் திருமுடி மேல் ஏறுவதனை இந்த படிமேல் யானை சிந்துவதோ? படினா நிலம். உன் முடிமேல் ஏறக்கூடிய மலரை படிமேல் யானை சிந்துவதோ? இது முறையா? தகுமா? இப்படி உலகத்திற்கு வந்த இடையூறெல்லாம் தீர்த்த உன்னுடைய கருணை, எனக்கு நடந்த இந்த பெரும் கேட்டையெல்லாம் தவிர்த்த பெருந்துன்பத்தை எல்லாம் தீர்த்து எனக்கு வந்த இந்த சிறு துன்பத்தை உன்னால தவிர்க்க முடியாம போயிடுச்சே சாமி. நீ நினைச்சிருந்தா யானையை வேற தெருவு பக்கம் விட்டுருக்கலாமே. எப்படி ஒரு உள்ளம்! நீ நினைச்சிருந்தீங்கன்னா இல்ல என்ன வேற தெருவு பக்கம் அனுப்பிச்சிருக்கலாமே. இந்நேரம் உன் திருமுடியில மாலை சூடி இருப்பனே சாமி. இப்படி பண்ணிட்டியே. பெருங்கேடெல்லாம் தவிர்த்த உனக்கு இதெல்லாம் சாதாரணமே. நீ பண்ணாமுட்டியே சிவதா. வேறுள் நினைவார் புறம் வெந்தவிய சீரும் சிலையாய் சிவதா. வேறு உள் நினைவு, மாறுபட்ட சிந்தை உடையவர்கள் முப்புறத்தில் இருந்தாங்க. அது என்னங்க மாறுபட்ட? முப்பராதிகளே மாறுபட்ட சிந்தை. அவங்க சிந்தை மாறுபட்டது வேற கதை. அந்த மாறுபட்ட சிந்தை உடையவர்கள் முப்புறத்தில் அவங்க சிந்தையிலிருந்து மாறுபட்ட சிந்தை உடைய 3 பேர் இருந்தாங்க. வேறு உள் நினைவார் புறம் வெந்தவிய சீரும் சிலையாய். முப்புறத்தில் இருந்த 3 அசுரர்கள் இறைவன்கிட்ட வரம் பெற்று 3 கோட்டைகளை வாங்கி இறைவனை மறந்து அகம்பாவத்தினால துன்புறுத்தி வந்தார்கள் தேவர்களை எல்லாம். ஆனால் அந்த 3 கோட்டையிலையும் 3 பேர் இருந்தாங்க. தினந்தோறும் சிவபூஜை செஞ்சு சிவபெருமானை நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஒட்டு மொத்தமாக எரிச்சார் சிவபெருமான் 3 கோட்டையும். ஆனால் அந்த 3 பேர்த்த மட்டும் என்ன பண்ணாரு? கூட்டு வந்து அப்படியே தன்னுடைய கோயில், நம்ம கோயிலுக்கு போனோம்னா சிவபெருமான் மூலட்டானத்துக்கு முன்னால் 2 பேர் நிற்பாங்க. நிற்கிறாங்களா? இப்படிம்பாங்க. இந்த ஆண்டக்கிறவர் இப்படிம்பாரு, இந்த ஆண்டக்கிறவர் இப்படிம்பாரு. 2 பேரும் ஒன்றை தான் காமிப்பாங்க. ஒன்றவன் தானே அப்படின்னு அந்த முப்புறத்தில் இருந்த 3 பேர்த்த 2 பேர்த்த இங்கே நிற்க வச்சார். வர்றவங்களுக்கெல்லாம் காமிங்க, மெய்ப்பொருளை காமிங்க. ஏன்? நீங்கள் தான் தினந்தோறும் மெய்ப்பொருளை உணர்ந்து தினம் சிவபூஜை பண்ணி என்னையே நினச்சிட்டு இருந்தீங்க. உணர்ந்த நீங்கள் தான் உணராதவங்களுக்கு காமிக்க முடியும். அதனால் வர்றவங்களுக்கு மெய்ப்பொருளை காமிங்கன்னு சொல்லி 2 பேர்த்த நிற்க வச்சார். இன்னொருத்தர் என்ன பண்ணார்? நீ என் கூடயே வா, நீ பாட்டுக்கு வாசிக்கிட்டே இரு, நான் ஆடிக்கிட்டே இருப்பேன். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்புன்கூர் தேவாரத்தில் சொல்கிறார். எடுத்து பார்த்துக்கோங்க. அப்படி முப்புராதிகளை முப்புரத்தை ஒட்டுமொத்தமாக எரிக்கும் பொழுது மூவருக்கு அருள் செய்தார். மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தார். திருவண்ணாமலையில் ஞானசம்பந்தர் பாடுறார். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார். அப்படியே பொருந்துதா பாருங்க. பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார். சிவகாமி ஆண்டார் அதான் சொல்றாரு. வேறு உள் நினைவார். வேறாகி இடத்துல இருந்தாலும் அசுரர் கூட இருந்து
அசுரக்கோட்டையிலேயே வாழ்ந்திருந்தாலும் வேறு உள் நினைவார். உள்ளுக்குள்ள உன்னையே நினைச்சிட்டு இருந்தாங்களே இந்த 3 பேர்த்தையும் நீதான் சாமி காப்பாத்தின. சிவபெருமான் நினைவு பாருங்க, எங்க நாம் இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம்னா கிடையாது, யாரை நினைச்சிருக்கிறோம் என்ன செய்யறோங்கிறதா முக்கியம். ஏங்க இவர் பேண்ட் சட்டை போட்டிருக்கிறாரு, இவர் அடியாரா? இப்படிலாம் நமக்கு தெரியாது. உள்ள என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கிறாரு, அவருக்கு அன்பு இருக்குமா? அவருக்கு தான் தெரியும். நம்ம அறிவில் ஆராய்ச்சி பண்ணுற அறிவு நமக்கு கிடையவே கிடையாது. சுழியம். அவனை நினைக்கிறதுக்கே அவன் தான் சொல்லி கொடுக்கணும். நாம் பிறந்த உடனே சாப்பிட்றதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? முதல்ல அம்மா சொல்லி கொடுக்கணும், அப்புறம் அப்பா சொல்லி கொடுக்கணும், அப்புறம் அவங்க 2 பேரும் நம்மளால் முடியாதுன்னு கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அவங்களால என்ன சொல்ல தரமோ சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் எங்கே கொண்டு விடுவாங்க? ஆமாம், கொண்டு விடுவாங்க. அடுத்தது மாதா பிதா, அப்புறம் இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்த பிற்பாடு தான் தெய்வத்தை பற்றி தெரியும். அப்புறம் தெய்வம் உணர்த்த தான் தெய்வத்தையே உணர முடியும். அப்படி இருக்கிறப்ப நாம் போய் இவங்களுக்கு அன்பு இருக்குதா, அவருக்கு அது இருக்குதா, எனக்கு இருக்குதானே தெரியல, உனக்கு இருக்குதாயா அதே தெரியல. அப்போ சிவனேன்னு இரு, அப்படி மீனா இல்லையா? சிவசிவா. அப்போது இந்த பாடலில் நல்லா நம்ம உணர்ந்துக்கணும். யாருக்கு தெரியும்? அவனுக்கு தான் தெரியும். மணிவாசகர் அருமையாக சொல்கிறாரு, சாமி எல்லாரும் சொல்கிறாங்க ஐயோ அப்பா ஆஹா நீங்கள் ஆக சிரிப்பு தான் சாமி வருது அப்படின்னு மணிவாசகர் நடராஜர்கிட்ட சொல்கிறார். நான் தனக்கு அன்பின்மை, கொஞ்சம் கூட உன் மேலே எனக்கு அன்பே இல்லை சாமி. இவங்க எல்லாம் அன்பு அன்புன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கும் உனக்கும் தானே தெரியும். யான் தனக்கு அன்பின்மை யானும் தானும் அறிவோம். எனக்கும் உனக்கும் தான் சாமி தெரியும். என் லட்சணம் நான் இவங்கெல்லாம் அன்பு இருக்குதுங்கிற அப்படின்னு யார் சொல்கிறா? அழுது அழுது அடி அடைந்த மாணிக்க வாசகர் சொல்கிறார். யாருக்காக சொல்கிறாரு? நமக்காக சொல்கிறார். நமக்கு அந்த வேலைலாம் கிடையாது. நாம் அன்பு செலுத்துகிறோமா, எப்படி அன்பு செலுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறோமா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்பு செலுத்துகிறோமா? திருச்சிற்றம்பலம் சாமி தினந்தோறும் இந்த மாதிரி அன்பு செலுத்த வெயின்னு வணங்கிட்டு தூங்கி போடணும். அடுத்த நாள் எந்திரிச்சு சிவசிவா நேற்று மாதிரி அன்பு செலுத்த வெயின்னு வேண்டிக்கிட்டு செய்யணும். அதுதான் நம்ம வேலை. அவர் இதை செஞ்சா என்ன, அதை செஞ்சா என்ன, அப்படி செஞ்சா என்ன, இப்படி செஞ்சா என்ன, நமக்கு என்ன? அது அவனாச்சு, செய்கிறவராச்சு. நம்ம கூட வந்தால் சேர்ந்து செய்யுங்க. திருச்சிற்றம்பலம் வாங்க செய்யுங்க. இதான் வேறு உள் நினைவார் புறம் வெந்து அவிய சீரும் சிலையார். அப்படி அந்த 3 பேர்த்துக்கும் இறைவன் கருணை செஞ்சிருக்கிறான். அப்படி கருணை செஞ்ச சிவபெருமானே என்னுடைய துன்பத்தை போக்கலையே. தஞ்சே சரணம் புகுதும் தமியோர் நெஞ்சே துயரம் கெட நேர் தொடரும் மஞ்சே எனவீழ் மரளிக்கிரை நீர் செஞ்சே வடியாய் சிவதா சிவதா. அடுத்த பாட்டில் ஒன்று சொல்றார் சாமி. தஞ்சே, தஞ்சம்னா அடைக்கலம், பற்றுக்கோடு தஞ்சே கண்டேன். பற்றுக்கோடு என்று உன்னையே அடைக்கலமாக கூடிய தமியோர் நீதான் அடைக்கலன்னு உங்ககிட்ட வந்து நிக்கிறனே சாமி. என்னுடைய நெஞ்சத்தில் முழுக்க துயரம் நிறைந்திருக்குது. இந்த துயரத்தை நீக்குவதற்காக மஞ்சே எனவீல் மரளிக்கு இறை நீர் செஞ்சேவடியாய். என்ன நெஞ்சை துயரம்? அவருக்கு என்ன துயரம்? தஞ்சம் என்று உன்னை சரணடைந்தேன், ஒப்பற்றவராகிய மார்க்கண்டேயர் தமியோர். இந்த இடத்துல ஒரு வரலாறு சொல்றார். தமியோர் அப்படின்னா மார்க்கண்டேயர் என்ன பண்ணாரு? தஞ்சே சரணம் புகுதும் தமியோர். ஒவ்வொரு பர்த்டே கொண்டாடுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? வெரி ஹாப்பி, ஹாப்பி பர்த்டே டு யூ. நாம் எதாவது வருத்தத்தோடு கொண்டாடுவோமா என்னங்க? ஏங்க நான்லாம் 40 வயசு ஆகிடுச்சு, 40 கிலோ கேக் வாங்கினேன். அப்போ என்ன பண்ணுறான்?
மகிழ்ச்சி. ஆனால் மார்க்கண்டேயருடைய அப்பா அம்மா ஒவ்வொரு பிறந்த நாள் வர்றப்பையும் அவங்களுக்கு வருத்தம் கூடிக்கிட்டே இருக்குது. ஏன்? சாமிகிட்ட வரம் கேட்டாங்க, எனக்கு நல்ல குழந்தை பேர் வேணும். சாமி கேட்டார், சரி மற்றவங்களாம் கேட்டால் கொடுத்துருவேன் கேட்ட மாதிரி, நீ அன்புடைய முனிவர் இல்லையா? அதனால் உங்ககிட்ட ஒரு செய்தி, ஒன்று உனக்கு வாய்க்கக்கூடிய குழந்தை நிறைந்த ஆயுள் குறைந்த அறிவுடைய குழந்தை வேணுமா, குறைந்த ஆயுள் நிறைந்த அறிவுடைய குழந்தை வேணுமானார். அவரு முனிவராச்சே, சாமி அறிவு தான் முக்கியம், நிறைந்த அறிவுடைய குழந்தை கொடு. 16 வயசு தான்ப்பா வாழ்வான், அது பரவாயில்ல சாமி, அறிவு தான் முக்கியம்னு வாங்கிட்டார். குழந்தை பிறந்தாச்சு. 1 வயசு 2 வயசு 3 வயசு 4 வயசு 5 வயசு. வருஷம் ஆக ஆக வருத்தம் அதிகமாகிடுச்சு. 15 வயசு முடிஞ்சிடுச்சு. அவருக்கு தெரியாது. இவர் கூட வளர்ந்ததுனால ஆயக்கலைகள், இந்த நுட்பம் எல்லாம், அன்பு செலுத்துதல் எல்லாம் பயின்று வருகிறார். ஏன்? சிவபெருமான் நிறைந்த அறிவோடு படைக்கப்பட்ட குழந்தைங்கிறதுனால. அப்போ அந்த நிறைந்த அறிவினால அந்த குழந்தை வளர்ந்து வரும் பொழுது, அந்த 15 வயது முடிஞ்ச பிற்பாடு அந்த பெற்றோர் வருத்தப்பட்டு இருக்கிறாங்களேன்னு கேட்குறாங்க. மார்க்கண்டேயர் கேட்குறாரு, ஏன்ப்பா இப்படி வருத்தமாக இருக்கிறீங்க? எல்லாரும் பிறந்த நாள்னா குழந்தைங்க சந்தோஷமாக கொண்டாடிட்டு பார்க்கு பீச்சு சினிமா தேட்ரு ஹோட்டல்லாம் கூட்டு போய் எல்லாம் ஜாலியாக கொண்டாடுவாங்க, நீங்கள் என்ன அப்படி சோகமாக உட்காந்துட்ருக்குறீங்க? ஒரு கோயிலில் சிறப்பு வழிபாடு வைக்கலாம், நாம் ஒரு 108 விளக்கு ஏற்றலாம், திடீர்னு ஒரு 5 கோயிலுக்கு போயிட்டு தலையாத்திரை பண்ணிட்டு வரலாம் பிறந்த நாளைக்கு, அப்படி தான் நாம் பண்ணணும், நீங்கள் ஏன் இல்லை இந்த மாதிரி செய்தி அப்படின்னு சொன்னாங்க. அட இவ்வளோதானா? சிவபெருமானை அடைக்கலம் அடைந்தால் நிலையான வாழ்வை அவன் தந்தர போகிறான், நீங்கள் ஏன் இந்த உடம்பு போகிறதுக்காக வருத்தப்படுறீங்க? இந்த உடம்பு எத்தனாயிரம் தடவை போயிட்டு வந்துட்டு கிடக்குது, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் அப்படின்னு ஒரு தெளிவை கொடுத்தார். யார்? 15 வயசுள்ள குழந்தை தன்னோட ஈண்டெடுத்த பெற்றோருக்கு. அப்போ எவ்வளவு நிறைந்த அறிவு. நாம் இறைவன்கிட்ட வரம் கேட்குறப்போ கவனமாக கேட்கணுங்கிறது செய்தி. இல்லைன்னா என்ன பண்ணோம், சாமி உனக்கெல்லாம் தெரியும் நீ பார்த்துக்கப்பா அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்டு வந்துட்டா முடிஞ்சது வேலை. நாம் ஏதாவது கண்டிஷன் போட்டு நிபந்தனை வச்சு கேட்டோம்னா அதுக்கு என்ன பின்னால் நமக்கு தெரியாது. அவன் கேட்டதை கொடுத்துருவான், அப்புறம் ஐயோ அம்மானால ஒன்றும் ஆகாது. அவ்வளோதான். கேட்டேல என்ன கேட்ட? சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும். அவன் போ. சாமி என்ன நீ என்னப்பா கேட்ட? இல்லை சாமி சீக்கிரம் கல்யாணம்னு கேட்டேன். அவ்வளோதானே கேட்டேன். மனைவி எப்படி இருக்கணும், மாமனார் எப்படி இருக்கணும், மாமியார் எப்படி இருக்கணும், எனக்கு வர குழந்தைங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டியா? இல்லை சாமி. நீ என்ன சொல்லிக்கணும்? சாமி நீயே பார்த்து எனக்கு நல்ல மனைவியாக தகுந்த நேரத்தில் தக்கவரை எனக்கு திருமணம் பண்ணி வைன்னு கேட்டிருந்தீங்கன்னா, ஓ இவனுக்கு தக்கவர் யார் எப்போ எப்படின்னு அவர் ஆராய்ச்சி பண்ணி ஒரு உதாரணம். இந்த மாதிரி நம்முடைய சாமிகிட்ட கேட்குறது எப்படி? இதான் மணிவாசகர் ஒரே பாட்டில் சொல்லிட்டார், நீ போய் சாமிகிட்டீங்கன்னா அதை எதையும் கேட்காத. வேண்டத்தக்கது அறிவோய் நீ. சாமி எனக்கு கண் எப்படி இருக்கணும், காது எப்படி இருக்கணும், மூக்கு எப்படி இருக்கணும், இந்த விரல் எப்படி வரணும், நகம் எப்படி வரணும்னு தாய் வயிற்றுலேருந்து 10 மாதம் பார்த்து இந்த வீடு கட்டணும், உனக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாத போயிடுமே, நான் நீ பார்த்துக்கப்பா சிவசிவா அப்படின்ட்டு வந்துடணுமா? நமக்கு என்ன இருக்குது? அப்போ அந்த நிலையில் அறிவில் தெளிந்த மார்க்கண்டேயர் நான் நிலையான வாழ்வை பெறுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்ட்டு கிளம்பினார். அத்தனை தலங்களுக்கும் சென்றார். 16 வயசு முடிய போகுது. டைம் ஆயிடுச்சுப்பா. அங்கேருந்து யமன் தூதுவர்கள் அனுப்புகிறான். எங்கே போய் மார்க்கண்டேயர் எங்கே இருக்கிறார் தெரியுமா? தெரியும் சாமி, அங்கே உள்ள கோயிலுக்குள்ள இருக்கிறார், போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னாரு. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தாங்க, எப்படியாவது பிடிச்சி, எஜமான் உத்தரவு போட்டாச்சு, போக முடியாதுன்னு சொல்ல முடியாது, போவோம், தலைவன் உத்தரவு போட்டாச்சு. போனாங்க, வந்து பார்த்தாங்க. இவர் நேரம் ஆயிடுச்சு. கோயிலுக்குள்ள வந்து வருவாரா? அவர் இருக்கிற இடம் மூலட்டானம். அமிர்தகடேஸ்வரரை சிவபூஜை பண்ணிட்டுருக்கிறார். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தள் பூசனை செய்யலுற்றார்.
அப்படின்னு பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். அவர் அவர் அறிவு முழுக்க சிவம். அப்போ அவர் சிவமாக இருக்கிறார். அவர் போட்ட கயிறு சிவலிங்கத்து மேலே விழுந்துச்சா இல்லையாங்கிறது நமக்கு வேலை, அதை விட்டுருங்க. இவர் சிவமாக இருக்கிறார். இப்போ இவர் மேலே கயிறு போட்டால் யார் மேலே போட்டதாக அர்த்தம்? இவர் மேலே, சிவவர் மேலே போட்டதாக அர்த்தம். விசார சர்மர் பூஜை பண்ணிகிட்ருக்கிறாரு. ஆற்றங்கரையில் சிவலிங்கத்தை பிடிச்சி வச்சு பாலபிஷேகம் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஈன்றெடுத்த தந்தை வந்து பார்க்குறாரு. உன் பையன் ஊருக்காரன்னு சொல்கிறான், வந்து பசும்பாலை கறந்து மண்ணில் கொட்டி விளையாடிட்டு இருக்கிறான். விளையாட்டு பிள்ளைங்களாம் இப்படி மாடு மேய்க்க விட்டது தப்பாக போச்சு. ஒளிஞ்சிருந்து பார்த்தவருக்கு சிவபூஜை பண்ணுறாருங்கிறது தெரியல. ஊருக்காரங்க சொன்ன மாதிரி இவன் பாலை வீணை கொட்டிகிட்டு இருக்கிறான். டேய் எந்திரா அப்படின்னாரு. அவர் விசார சிரமராக இருந்தால் தானே அப்பா கூப்பிட்றாரு ஆத்தா கூப்பிட்றான்னு கேட்கும். மிரட்டினாரு, அடித்தார், ஒன்றுமே. உடனே என்ன பண்ணார்? காலில் பால் எட்டி வச்சுட்டார். சிவபூஜைக்கு தேவையான பால் இடர்ன உடனே அங்கே கோல் தன்னை அடிச்சுட்டார் முதுகில். அந்த கீழே போட்ட கோலை எடுத்தார், மழுவாயிடுச்சு. அது வரலாறு படிக்க போகிறோம். அது எப்படிங்க அவர் கையில் எடுத்த உடனே கோல் வந்து மழுவாச்சு? அவர் சிவமாம் தன்மையில் இருக்கிறார். சிவபெருமான் வலது கையில் என்ன இருக்குது? இருக்குதா? அப்போ விசார சருமனார் காலை வெட்டினாரா, சிவபெருமான் காலை வெட்டினாரா அப்படின்னு வீட்டில் போய் யோசனை பண்ணி பார்த்து. ஆக மார்க்கண்டேயர் இங்கே பூசை பண்ணுறாரு. சிவமாக இருந்து வந்தாங்க. ஐயோ, இவர் மேலே, இவர் உயிர் சிவமாக இருக்குது, இவர் மேலே பிடிச்சி இவர் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது நம்மளால் ஆகாது. அதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. தலைவரையே வர சொல்லலான்ட்டு, சாமி என்னடா போனீங்க, டைம் வேறு ஆகிட்டுருக்குது, என்ன பண்ண, கடமையை தவறுற குற்றமாயிடுமே எனக்கு. என் பேர் யமதர்மராசன், தர்மக்கடவுள்னு பேர். யாராக இருந்தாலும் எந்த தெய்வதாட்சினையும் பார்க்காம குறித்த நேரத்தில் அவங்க உயிரை எடுத்துடணும். எப்படி எடுக்க சொல்லி விதிக்கப்பட்டதோ எடுத்துறது என் வேலை. நீங்கள் பாட்டு கோட்டை விட்டு வந்துட்டீங்க, அவருங்கடா அப்படின்ட்டு எருமை மேலே ஏறி கயிறு எடுத்துகிட்டு வந்துட்டான். எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ சிவமாறு அவமாறு அதெல்லாம் தேவையில்லை, என் கடமையை நான் செய்கிறேன்னு கயிறை போட்டான். சாமி இப்படியே சிவலிங்கத்துலேருந்து பிளந்து எந்திரிச்சாராம். அந்த காற்று பட்ட உடனே 2 கிலோமீட்டர் தாண்டி போய் விழுந்தானா. அந்த இடத்துக்கு பேர் தான் கடவுர் மயானம். திருக்கடவுர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், 60 70 எல்லாம் போகிறான். அப்படியே பின்னால் 2 கிலோமீட்டர் போனால் அங்கேருந்து தான் அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து மார்க்கண்டேயர் அபிஷேகம் பண்ணுவாராம் சாமி. அங்கே போனீங்கன்னா சாமி அப்படியே உட்காந்துருப்பார், சும்மா அப்படியே கம்பீரமாக. பெரிய பெருமானடிகள்னு அவருக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி சாமி அப்படியே போய் பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா மலை மாறி மலையே உன்னை தந்தனைன்னு மாணிக்க சொன்னார். அப்படியே அற்புதமாக இருப்பார். அப்படி தஞ்சே சரணம் புகுந்திருக்கக்கூடிய மார்க்கண்டேயர் நெஞ்சே துயரம் கெட நேர்தொடரும் மஞ்சே எனவில் மரளிக்கிறை கருமேகம் போல் வந்த யமனுடைய உயிரை எடுத்தார். செஞ்சேவடி, அந்த சேவடிக்கு என்ன சேவடி? செஞ்சேவடியாய். சாமி, நீ ஒரு வேளை உன் பலம் முழுக்க காமிச்சு ஓங்கி உதைச்சிருந்தீங்கன்னா எந்த ஜென்மத்துக்கும் உயிர் பொழைச்சிருக்க முடியாது. நீ உன்னுடைய நீண்ட சேவடி, நீள் சேவடி என்ன அர்த்தம்? அந்த கூற்றுவன் மேலே கொண்ட கருணையினால் உன் திருவடியை நீட்டிட்டப்பா. நீட்டுதல்னா என்ன? நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம தான் உனக்கு கை நீளமாக இருக்குது. எங்கெங்க உங்களை மாதிரி தான் எனக்கும், சாமி எல்லாத்துக்கும் படைத்த மாதிரி தான் எனக்கும் அவ்வளோதான் படைச்சிருக்கிறார். கை நீளம்னு என்ன அர்த்தம்? செய்கிற செயலை பொறுத்து கை நீளுதும்போம். அந்த மாதிரி இங்கே சிவபெருமானுடைய நீள் திருவடின்னு என்ன? அவன் மேலே கொண்ட கருணையினால் நீண்ட சேவடி. அப்புறம் உயிர் கொடுத்தார் யமனுக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த செய்தி தான் இங்கே சொல்கிறாரு. சிறிது நீட்டிய அழித்தற் கடவுளாகிய இறைவன் திருவடி சிறிதளவில் நீளாது பெரிதும் நீண்டிருந்தார் யமன் அழிந்தே பட்டிருப்பான். அதனால அப்படியே சிறிதே இப்படி உதைக்கிற மாதிரி உதைச்சாராம் யமனை. காலகாலனை கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாரே சுந்தரர் பாடுறார். அப்போ அப்படி செம்மையை தருவதாகிய சிவந்த திருவடி. அதுதான் நம்முடைய பெரியோர்கள் சொல்கிறாங்க நூலில் திருமுறைகளில். ஐயோ, இந்த திருமாலும் பிரம்மனும் காலங்காலமாக தேடி காண முடியாத திருவடி இன்பத்தை சும்மா ஒரு நொடியில் யமன் வாங்கிட்டான் பாருங்க இன்பத்தை. இந்த திருவடி படணும்னா எவ்வளவு புண்ணியம் செஞ்சுருக்கணும் தெரியுமா? அப்பர் சாமி சத்திமுற்றத்தில் கேட்டார், உன் திருவடியை தலைமையில வைக்கணும், நீ நல்லூருக்கு வானார்.
நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவார். அப்படி எல்லாரும் காண கிடைக்காத அந்த தீண்ட முடியாத திருவடிய யமனுக்கு கொடுத்துருக்கிறானா, அது இறைவன் கருணை தானே. எப்படி வேணாலும் அதை தடுத்திருக்கலாம் சிவபெருமான். கூற்றுவன் கயிறு வீசாமல் எப்படி வேணாலும் சிவபெருமான் நினச்சா தடுத்திருக்கலாம். ஆனால் அவன் மேற்கு திருவடி இன்பத்தை கொடுக்கணும்னு நினைச்சாரு பாருங்க, அதுதான் சிவபெருமான் கருணை. நீல் சேவடி செஞ்சேவடியாய் சிவதா சிவதா அப்படின்னார். அந்த செம்பொருள் அதை மிகச்சிவந்த அந்த செம்பொருளாக இருக்கக்கூடிய கோடாத கருணை. செம்பொருள்னா என்ன அர்த்தம்னா கோடாது, கோட்டம் இல்லாது எல்லா உயிர்களுக்கும். கோடுதல் இல்லாதுன்னா என்ன அர்த்தம்? விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லா உயிருக்கும் கருணையை செய்து கொண்டே இருப்பவன். உன் கருணை எனக்கு இல்லையா சாமி சிவதா? நெடியோ நரியா நெறியார் அறியும் படியால் அடிமை பணி செய்தும் ஒழுகும் அடியார்களில் யான் ஆரா அணைவாய் முடியா முதலாய் சிவதா சிவதா எனவே மொழிய. அப்படியே அடுக்கிக்கிட்டே வந்தவர் இன்னொரு பாட்டில் சொன்னாரு, நெடியோன் அறியா நெறியான். நெடியோன் அப்படின்னா யாரு? முதைய பார்த்தோம். ஆமா, அவராலேயே அறிய முடியலையே. நெடியான் அப்படின்னா திருமால். அவராலேயே என்ன பண்றது? அறிய முடியாதவராக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். ஆனால் நெறியார் அறியும்படி, நெடியோன் அறிய முடியாத சிவபெருமான் நெறியில் நிற்பவர்களால் அறியப்படும்படி இருப்பவன். அருமையான சொல் தொடர். செருக்கினால் அறிய முடியாதவன், நெறியில் நின்று அன்பு செலுத்தினால் அறியப்படுபவன். அதான் நெறி. அந்நெறி நிற்பார்களாகி அவனை அறியும்படி அடிமைப்பணி செய்தொழுகக்கூடிய அடியார்கள், அந்த அடியார்களால் அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இறைவன். அவனுக்கு அடிமை தொண்டு செஞ்சா அவன் அறியலாம், இல்லைனா அறிய முடியாது. நெறிக்கு உடையவர்களாகி, இந்த நெறிக்கு உடையவர் சிவபெருமான் என்று உணர்ந்து, அதான் நெறி. நெறிங்கிறது எது? எல்லா நெறியுமா அல்ல, சிவபெருமான் தான் நெறிக்கு உடையவர். அவரை நினைப்பதுதான் நெறி. அவர் அறியும்படியால் அப்படின்னு பொருள். அடிமைப்பணி செய்து ஒழுகும் அடியார்களில் யான் ஆரா அணைவாய். பணி செய்யும் சீரடியார்களில் ஒருவனாக வைத்து எண்ணுவதற்கு நான் உரிமை இல்லையா? எனக்கு உரிமையுடையவன் இல்லைன்னு கருதிட்டியா சாமி? என்ன கேட்கிறார் கடைசியா? சாமி, சீரடியார்களில் ஒருவனாக கூட என்ன நீ நினைக்கலையா? நான் செய்யக்கூடிய பணி என் உள்ளிருந்த அறிபவனாக இருக்கக்கூடிய உனக்கு தானே தெரியும். ஆனால் உனக்கு என்னை அடியான் என்று நினைப்பதற்கூட முடியலையா சாமி அப்படின்னு கேட்கிறார். என்று கொண்டு நீ இங்கு அணைந்து இடர்தீர்ப்பாய். அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே அப்படின்னு சொல்ற. அவன்தான் அறிவு பொருள். நம்ம அறிவுக்குள்ளிருந்து அறிவிப்பனும் அவன்தான், நாம் அறிபவற்றை அறிந்து கொள்பவனும் அவன்தான். சுத்தி முத்தி பார்த்தா எல்லாம் அவன்தான். சொல்ல போனால் நம்ம அறிவுக்குள்ள இருக்கிற அறிவும் அவன்தான், அந்த அறிவிலிருந்து நம்ம அறிவுக்கு அறிவிக்கிறனும் அவன்தான், அவன் அறிவிலிருந்து அறிவிக்க நம்ம அறிவிலிருந்து நாம் அறியறத அறிபவனும் அவன்தான். முடிஞ்சு போச்சு. உனக்கு தெரியாதா சாமி? நீ என் இடரை தீர்க்க மாட்டாயா? முடியா முதலே, முடியா முதலே. மணிவாசர் சொல்வார் குடைத்த பத்துல, பொன்னம்பலத்தெம் முடியா முதலே என் கருத்து. அப்படியே இங்க சேக்கிழார் இங்க பொருத்தி காமிக்கிறார். முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே அப்படின்னாரு. சாமி முன்னேறாரா இல்லை யாரையாவது அனுப்பினாராங்கிறத அடுத்த வகுப்புல பார்ப்போம்.
திருச்சிற்றம்பலம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினார் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நெட்டவம் வெல்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் அருள் தரும் அரகதவள்ளி தாயாருடன் அமர் அருள் நிறை பட்டியம்பெருமான் மலரடிகள் திருமுறை கண்ட விநாயகப் பெருமான் திருவடிகள் தந்தம் பெருமக்கள் அருவான் மும்மை நாயன்மார் பெருமக்கள் மலரடிகள் தந்தம் பெருமக்கள் தொகையடியார் பெருமக்கள் மலரடிகள் எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் மலரடிகள் தெய்வச் சேக்கிழார் பெருமான் திருவடிகள் அருள் நிறை செம்பொற்சோதிநாதர் மலரடிகள் ஓம் நம சிவாய சிவாய நம 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 திருச்சிற்றம்பலம். அன்பர் பெருமக்களே, நம்முடைய பட்டியம்பெருமானுடைய திருக்கோயிலில் வருகின்ற வைகாசி மாதம் பூசம் நமக்கு நாயன்மார்களை உணர்வதற்கு கருணை செய்த சேக்கிழார் பெருமானுடைய குருபூசை வைகாசி பூசம் 10/6/2024 திங்கட்கிழமை அன்றிலிருந்து நம்முடைய திருக்கோயிலில் நம்முடைய சோமவார வழிபாட்டு குழு அடியார்கள் திருக்கோயில் நிர்வாகத்தினர் ஒன்றிணைந்து ஒவ்வொரு நாயன்மாருடைய குருபூசை வழிபாட்டையும் செய்வதற்கு திருவருள் துணை செய்திருக்கிறது. அந்த குருபூசை வழிபாடானது வருகின்ற வைகாசி பூசம் சேக்கிழார் குருபூஜையிலிருந்து தொடங்க இருக்கிறது. வாய்ப்புள்ள அன்பர்கள் இந்த குருபூசை அன்று மாலை வழிபாடு நடக்கும் 6:30 மணிக்கு தொடங்கி 1 மணி நேரம் வழிபாடு நடைபெற இருக்கிறது. வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து குருபூசையில் கலந்து கொண்டு வணங்கி குருவருளும் திருவருளும் பெற வேண்டுமாய் அன்போடு திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பிலும் சோமவார வழிபாட்டு அடியார் திருக்கூட்டத்தின் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். சிவாயனம்.